சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினி நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. விநாயகர் துதி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா, நம்ம குடும்பத்துல 1 மணி நேரம்ன்றதெல்லாம் கிடையாது, கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கனாலும் எடுக்கலாம். அந்த பாட்டெல்லாம் அவசரமா முடிக்கணும்ன்றதே கிடையாது. நம்மளது கூட ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சாலும் 11:30 மணி வரைக்கும் நீங்க பேசலாம். அதனால உங்களுடைய தல வரலாறு, நீங்களுடைய பாடலுடைய கருத்து, நமக்கெல்லாம் 1 மணி நேரம்ன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. அடியார்கள் அந்த ஒரு டாபிக் எடுத்து நீங்க எவ்வளவு தயார் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பேசுறதுக்கு நம்ம உரிமை உண்டு. அதனால லேட்டா ஆரம்பிக்கிறது ஒன்றும் பிரச்சனை. அடியார் இணைஞ்சா எல்லாரும் கேட்கறது ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதனால்தான் ஒரு 2 நிமிஷம் லேட்டா ஆரம்பிக்கிறோம். அதனால நீங்க ஆரம்பிக்கலாமா? வாருங்கள். இன்னைக்கு அடியார்கள்லாம் திருமுதுகுன்றம்ன்ற பாடலுடைய அந்த தளத்தினுடைய விளக்கமும் எடுக்கிறாங்க, பத்திரிகையில போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாடலுடைய சிறப்பையும் இன்னைக்கு அம்மா விளக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய புராணத்துல இந்த பாடல் அங்க வர்றதுனால அதை பத்தி சிந்திக்க இருக்கிறோம். அடியார்கள்லாம் திருமுதுகுன்ற பதிகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிவாய நம்ம. அம்மா நீங்க வாருங்கள் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெருங்கருணையினால் திருத்தொண்டர் புராணம், தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய அருள் வரலாற்றில் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சிவபெருமானால் ஓலையை காட்டி வலிந்து ஆட்கொள்ளப்பட்ட ஆளுடை நம்பி ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்திய அருள் லீலைகள், அருள் திருவிளையாடல்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வகுப்புக்கு சொல்றதுக்கு முன்னாடி போன வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு நுழைவோம். ஓம் நம சிவாய. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருக்கூடலையாற்றூர் சென்று இறைவனை வணங்கி, அதுவும் எப்படி இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நேராக திருமுதுகுன்றம் செல்லும் பொழுது திருக்கூடலையாற்றூருக்கு தம்மை தரிசித்து பதிகம் பாட வேண்டும் என்ற அந்த திரு உள்ளத்தில் நினைத்ததால சுந்தரமூர்த்தி நாயனார் செல்கின்ற வழியிலே நின்று திருக்கூடலையாற்றூருக்கு சென்று அந்த வழியாதான் திருமுதுகுன்றம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கூடலையாற்றூருக்கு அழைத்து கொண்டு சென்று திருக்கோயில் கிட்ட வந்தவுடனே மறைஞ்சு போறாங்க. இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் என்று உணர்ந்து
மடிவுடை வழுவேந்தி என்னும் அருள்பதிகத்தை பாடி திருக்குடலை ஆற்றூர் சென்று வணங்கி அடுத்தது திருமுதுகுன்றத்திற்கு வருகின்றார். அந்த திருமுதுகுன்றம் இந்த நீண்ட அந்த கோபுரம் எப்படி இருக்கு, அகன்ற நீண்ட அந்த கோபுரத்தை தாழ்ந்து இறஞ்சி கோயிலுக்குள் சென்று வளமாக வந்து உள்ளே சென்று இறைவனை வணங்கி நஞ்சி இடை என்னும் அருள் திருப்பதிகத்தினை பாடி இறைவனை வணங்குகின்றார். அந்த அந்த பாமாலையை இறைவனுக்கு தொடுத்து விட்டு அடுத்தது என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இறைவன் குறிப்பு தரார். அந்த செல்வம் கொடுக்கறேன் அப்படின்ற குறிப்பு கிடைக்குது. அந்த செல்வம் இன்னும் செம்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அருட்குறிப்போட மீண்டும் இன்னொரு பதிகத்தையும் பாடுறார். மெய்யில் வெண்பொடி அந்த பதிகத்தை தான் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பதிகத்தையும் இறைவன் திருவருளால் பாடி இறைவன் திருவடிக்கு சமர்ப்பிக்க சுவாமி என்ன பண்றாரு, பனிமதி சடையார் குளிர்ந்த சடையினை உடைய சிவபெருமான் வீர்களுக்கு அந்த குளிர்ச்சியை அருளை தருகின்றவராகிய சிவபெருமான் 12,000 பொற்காசுகளை பொற்கட்டிகளை தந்தருளுகின்றார் இல்லையா. இறைவன் தந்தாலும் அப்படிதான் இருக்கும், வாரி வழங்கும் அருள் வள்ளல் இல்லையா. 12,000 பொற்காசுகள் அப்படி கொடுத்த உடனே அதை எடுத்துட்டு போக முடியாது. இவர் சிவஸ்தலங்கள் தோறும் இப்ப திருமுதுகுன்றம் வணங்கி கொண்டு இவர் சிதம்பரம் போறதுக்காக தான் வர்றார். வழியில் இருக்கிற சிவஸ்தலங்கள் சிதம்பரம் எல்லாம் வணங்கணும். 12,000 பொற்காசுகள் கட்டிகள் கனமானது, எடுத்துட்டு போக முடியாது. அதனால அதை பெற்று கொண்டவுடன் இறைவிடம் சென்று ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். என்ன விண்ணப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருளும் இக்கனகம் எல்லாம் அடியனேற்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும். நீங்க தந்தருளிய இந்த பொன் எல்லாமே என்ன, திருவாரூரில் இருக்கிறவர்கள் அதிர்ச்சியும் ஆனந்தமும் அதிசயமும் அடையும்படி அங்கே வர செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவனுக்கு விண்ணப்பம் வைக்க சுவாமி என்ன பண்றார், ஒரு அசரீரி வாக்கு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த செழுமணி முத்தாறு இட்டு இப்பொருளினை முழுவதும் ஆரூர் குளத்திலே போய் கொள்க. இந்த அழகிய செழுமையான மணிமுத்தாறு நதியிலே நான் தந்தருடைய கனகம் பொற்குவைகளை எல்லாத்தையும் கொட்டிவிட்டு நீ எங்க போய் எடுத்துக்கோ, திருவாரூர் குளத்துல போய் எடுத்துக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அசரீரி வாக்கு அருள் வாக்கு செய்தருள உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் மிக மகிழ்ந்து என்ன பண்றார், மச்சம் வெட்டி கொண்டு அந்த 12,000 பொற்கட்டிகள்ல ஒரு கட்டியை மட்டும் எடுத்து அதை கொஞ்சோண்டு ஒரு வெட்டி எடுத்துக்கொண்டு அடையாளத்திற்காக வெட்டி எடுத்துக்கொண்டு மிச்சது எல்லாத்தையும் என்ன பண்றார், இந்த மணிமுத்தார் நகரில புக விடுகின்றார். அந்த ஆத்துல போட்டுட்டு என்ன சொல்றாரு, அன்று என்னை இறைவன் வழிந்தாற் கொண்டான், அந்த திருவருள் இன்றும் தொடருமாயின், அதற்கு நான் உரியவனாக இருப்பவனாயின் இது பழுதின்றி எனக்கு என்ன கிடைக்கணும், திருவாரூர் குளத்தில் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அந்த ஆத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் செல்கின்றார். சென்று ஏன்னா இவர் தில்லையில இருக்கின்ற இறைவனுடைய அந்த திரு நடனத்தை நேரே கண்டு கும்பிட வேண்டும் அப்படின்ற கருத்தோடுதான் தில்லையம்பதிக்கு வர்றாரு. அதனால இந்த உயிர்களுக்கெல்லாம் நன்மை பயப்பதற்காக வேள்விகள் செய்கின்ற புத்தி வளர்க்கின்ற 6 தொழில் செய்து கலியின் கொடுமையை நீக்குகின்ற, அதாவது இந்த கலி அப்படின்னு சொல்றது கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த கொடிய வினைகளால நமக்கு துன்பங்கள் நேருகின்றது. அந்த நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்காக அவர்கள் வேள்வி செய்கின்றார்கள். தங்களுடைய நன்மைக்காக இல்ல, உலக நன்மைக்காக தில்லைவாழ் அந்தணர்கள் வேள்வி செய்பவர்கள், கலியின் தீமையை நீக்குபவர்கள். அத்தகைய அந்த 6 தொழில்களை செய்து இந்த கலியை நீக்குகின்ற அந்த அந்தணர்கள் உயிர்களுக்கெல்லாம் ஆவியின் விருத்தின உயிர்களுக்கு நன்மை பயக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்கள் புலியூர் பெரும்பற்ற புலியூர் ஆகிய தில்லையம்பதியிலே இறைவனுக்கு அகம்படிமை தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே திருநடனம் ஆடுகின்ற சிவ பரம்பொருள் கருங்குவளை போன்ற அந்த கண்டத்தினை உடைய சிவ பரம்பொருளை கண்டு கும்பிடுவது என்று தில்லையம்பதிக்கு செல்கின்றார். இதுவரையும் சென்ற வாரம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, 2வது பாடினார் இல்லையா, அந்த மெய்யை முற்ற பொடி பூசி அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தருவார் என்ற குறிப்பு உணர்ந்து அதை மேலும் சிறப்பாக இறைவன் தர வேண்டும், நிறைய பொன் வேண்டும்ன்ற கருத்தோட இன்னொரு பதிகத்தை பாடுறாரு இல்லையா. அந்த திருப்பதியமும் திருமுதுகுன்றம் அப்படின்ற ஒப்பில்லாத திருத்தலம்,
அதோட பெருமையையும் தல பெருமையையும் இன்றைய வகுப்பில் இறைவன் திருவருளால் சிந்திப்போம். இந்த திருமுதுகுன்றம் விருதாச்சலம்னு இப்போ சொல்லப்படுகின்றது. இதுக்கு பழமையான பெயர் பழமலை, விருத்தகிரி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் பழமலை, பழைய மலை, ஏன் பழமலை பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நிறைய மலைகள் இருக்கு. இதெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக சிவபெருமானால் படைக்கப்பட்டது. உலகத்தில் இப்போது விளங்குகின்ற மலைகள் யாவற்றுக்கும் பழமை வாய்ந்ததுன்றதுனாலதான் பழமலை அப்படின்ற நாமத்தோட விருத்தகிரி, விருத்தம்னா பழமைன்னு அர்த்தம். அப்ப விருத்தகிரினா பழமையான மலை அப்படின்னு அர்த்தம். அத்தகைய நாமத்தோடு இந்த திருத்தலம் விளங்குகின்றது. சுவாமியுடைய திருநாமம் விருத்தகிரீஸ்வரர் பழமலை நாதர் அப்படின்ற நாமத்தோடு இருக்கின்றார்கள். அன்னை பெரிய நாயகி, விருதாம்பிகை பெரிய நாயகி அப்படின்ற அருள் நாமத்தோடு வீற்றிருக்கின்றார்கள். இந்த தலத்தோட சிறப்பு மூவர் பெருமக்களாலும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகின்றது. இங்க ஓடுகின்ற ஆறு மணிமுத்தாறு அப்படின்றது. இந்த மணிமுத்தாரோட பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அடியார் பெருமக்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க, சிவபெருமானை குறித்து தியானம் செய்கின்றார்கள். அப்ப இறைவன் காட்சி கொடுக்கின்றார். அதனால அப்படியே அன்போடு உருகி கண்ணீர் மல்க இறைவனை வணங்குகின்றார்கள். அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்களாம். அந்த ஆனந்த கண்ணீர், இறைவனை நினைத்து பொழிகின்ற அந்த கண்ணீர் ஆறாக ஓடி அதுவே மணிமுத்தாறு நதியாக பெருகிற்றுன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு புனிதம் வாய்ந்த புண்ணிய நதி பாருங்க. இப்ப தேவர்களும் முனிவர்களும் கணக்கற்றவர்கள் கூடி இறைவனை தியானித்து உருகி பொழிந்த அந்த கண்ணீரே மணிமுத்தாறாக பாய்கின்றது. அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த மணிமுத்தாறு இங்க விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாம நித்யானந்த கூபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம் முதலாகிய தீர்த்தங்களையும் கொண்டதாக விளங்குகின்றது. இந்த மரம் தல விருட்சம் வன்னி, மிக பழமையானது. அது இந்த வன்னி மரத்தை தலவிருஷமாக கொண்டிருக்கின்றது. இந்த வன்னி மரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசித்து முனிவர் இந்த கோயிலை கட்டணும்னு சொல்லிட்டு கோயில் கட்டுறாரு. அப்ப வேலையாட்கள் திருப்பணி செய்கின்றார்கள். கோயில் கட்டுபவர்களுக்கு அந்த கட்டுமானத்திற்குரிய அந்த கூலி தரணும். இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அவர்கள் கூலி அந்த அன்றைய நாள் வேலை செஞ்சு முடிச்ச உடனே இந்த தலவிருஷம் இருக்கு இல்லைங்களா, அந்த வன்னி மரம், அதோட இலைகளை எடுத்து அவர்களுக்கு கொடுப்பாராம். யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா அவர்கள் என்ன அந்த வேலை செஞ்சாங்களோ அதற்கேற்ற அந்த பணமாக அந்த வன்னி தழைகள் மாறும், அதற்கேற்ற பொற்காசுகளாக மாறும். அத்தகைய சிறப்புக்குரியது அந்த தலவிருஷமாகிய வன்னி மரம் அப்படின்ட்டு தலபுராணம் போற்றி வணங்குகின்றது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசியில எப்படி ஒரு பெருமை இருக்கோ அதே போல இதற்கு ஒரு பெருமை இருக்கு. என்னன்னா, இந்த தலத்துல யார் யாரெல்லாம் இறக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் மந்திர உபதேசம் செய்கின்றார். பழமலை நாதராகிய நம்முடைய சிவபரம்பொருள் அவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்கின்றார். இறைவி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய முந்தானையால விசிறி இலைப்பாற்றுகின்றார்கள். அது என்னது எதுக்காக விசிறாங்கன்னா, அந்த வெப்பம், பிறவியாகிய வெப்பம் நீக்கி முக்தி பேறு தருவதற்காக உமையன்னை என்ன பண்றாங்களாம், தன்னுடைய புடவையோட முந்தானியால அந்த உயிர்களுக்கு அப்படி விசிறி பிறவி வெப்பத்தை போக்குகின்றார்கள். இவ்வாறு அப்ப என்ன மந்திர உபதேசம் தந்து இந்த பிறவி வெப்பத்தையும் நீக்குவதால முக்தி பேரு கிடைக்கின்றது. இந்த முக்தி பேர் தருகின்றதுனால இதுக்கு காசிக்கு நிகரானது. அதனால விருத்த காசி அப்படின்ற அருள் நாமமும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. அத்தகைய பெருமை இறைவனும் அம்மையும் உயிர்கள் பால் உள்ள கருணையினால் இவ்வாறு முக்தி பேச்சினை தருகின்றார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய திருப்பதியாக இது விளங்குகின்றது. இன்னும் இந்த சிறப்பு என்ன சொல்லலாம், இறந்தால் மட்டும் இல்லை, இந்த திருத்தலத்தில் பிறந்தால், இங்கே வாழ்ந்தாலும், வழிபட்டாலும், நினைத்தாலும், இறந்தாலுமே அவர்களுக்கு முக்தி கிட்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தலத்தோட பெருமை. அத்தகைய சிறப்பு பொருந்தியதாக இந்த விருதகிரீஸ்வரர் திருத்தலம் வீற்றிருக்கின்றது. அடுத்தது விநாயக பெருமான். நமக்கு முருகருக்கு 6 படை வீடு இருக்கிறது தெரியும். விநாயக பெருமானுக்கும் 6 படை வீடு இருக்கின்றது. அதில் 2வது படை வீடு இது.
அதுல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருத்தலத்துக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது இடது பக்கம் ஒரு 18 படிகள் உள்ளார இறங்கும் கீழே. இந்த 18 படிகள் கடந்து சென்றால் ஆழத்து விநாயகர் அப்படின்னு பிள்ளையார் இருப்பார். நம்ம இது திருக்காலஸ்திலையும் பார்க்கலாம். இது போல திருக்காலஸ்திலையும் அந்த அமைப்பு இருக்கு. இது போல ஒரு 18 படிகள் அடியில பாதாளத்துல இறங்கி போனா அங்க விநாயகர் பெருமான் இருப்பார். அது போலவே இந்த திருத்தலத்திலையும் இடது பக்கம் ராஜகோபுரத்தை கடந்து ஒரு 18 படிகள் இறங்கி போனா ஆழத்து பிள்ளையார் அப்படின்னு இருக்காரு. அது விநாயகருடைய 6 படை வீடுல இது 2வது படை வீடு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு முருகப்பெருமானுடைய என்ன சிறப்பு சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 28 ஆகமங்களையும் லிங்கங்களாக பிரதிஷ்டை செய்து கந்த பெருமான் வணங்கி இருக்கின்றார். முருகப்பெருமான் 28 ஆகமங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 28 ஆகமங்களையும் ஒவ்வொரு ஆகமங்களையும் என்ன பண்ண ஒரு சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து பூஜித்து வணங்கி இருக்கின்றார். அதனால ஆகம கோயில்னே இந்த கோயில் சிறப்பித்து சொல்கின்றார்கள். அத்தகைய சிறப்புக்குரியது இந்த திருத்தலம். இந்த இந்த மணிமுத்தாறு நதி இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீராடி இறைவனை வணங்க வேண்டும். விருத்தகிரீஸ்வரரையும் விருத்தாம்பிகை அன்னையும் மணிமுத்தாறு நதியில் நீராடி வணங்கும் போது நமக்கு சித்தியும் கிடையாது. ஆகமங்களே இங்க சிவலிங்க வடிவமாக இருக்கின்றது இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு நிறைய சாஸ்திர ஞானம் கிடைக்கும், சித்தி கிடைக்கும். சித்தியும் முக்தியும் தரக்கூடிய திருத்தலமாக இது விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருத்தலத்தோட இன்னும் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 சிறப்பு. எப்படி நமக்கு திருவெண்காடுல சொல்லுவாங்க இல்லையா, 3 மூர்த்திகள், 3 அம்பிகை, முக்குளம், எல்லாமே 3 அது போல இங்க விருத்தாச்சலத்துல எல்லாமே 5 இப்படி சுவாமி அம்பாள் முருகருக்கு ஆகமங்களை லிங்கமாக பிரதிஷ்டை செஞ்சிருக்கார். விநாயகரோட படை வீடு, சண்டேஸ்வர நாயனாருக்கு அங்க சிறப்பு இருக்கு. அது போல 5 கொடிமரங்கள் இருக்கு, 5 தெய்வங்கள் மிக சிறப்பாக போற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க 5 திருச்சுற்றுகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. 5 கொடிமரங்கள் இருக்குன்னு 5 சிறப்புக்குரியதா சொல்றாங்க. இதுல இந்த 5 சுற்றுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேரோடும் திருச்சுற்று, இந்த திருவீதி, அதுக்கப்புறம் கைலாய வன்னி அடி, அந்த வன்னி மரம் சொன்னோம் இல்லையா, அந்த விபசித்து முனிவர் அந்த கூலிக்காக தந்த அந்த இலைகள் கொண்ட அந்த வன்னி மரம் இப்போதும் இருக்கு. அது 1700 ஆண்டுகளுக்கு மேலான பழமையானதுன்னு சொல்றாங்க. அந்த மரத்தை சேர்த்து சுத்தி வர ஒரு சுற்று இருக்கும். அது வன்னியடி சுற்று. அதுக்கு முன்னாடி கைலாய சுற்றுன்னு இருக்கும். இந்த கோயில் உட்பட முழுவதும் வளம் கொண்டு வருவது அது மிக சிறப்பானதா இருக்கும். அது கைலாய சுற்று, அடுத்தது வன்னியடி சுற்று, அடுத்தது 68 திருசுற்று, அப்புறம் பஞ்சவர்ண திருசுற்று அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரங்களும் 5 வளம் வணங்குவதாக விளங்குகின்றது. இன்னும் எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. இந்த பதிகத்தை நாம் வணங்க வேண்டும், அந்த இறைவன் திருவருளை அதன் வழி உணர வேண்டும் என்றதுக்காக பதிகத்துக்கு செல்கின்றோம். 63வது பதிகம் 7வது திருமுறையில 63வது திருப்பதிகம் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்தது. இதை அன்பர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமாறு கேட்டு. முதல் பாடல். மெய்யை முற்ற பொடி பூசி ஓர் நம்பி, வேதம் 4 விரித்து ஓதி ஓர் நம்பி, கையில் ஓர் வெண்மழு ஏந்தி ஓர் நம்பி, கண்ணும் 3 ஒரு நம்பி, செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீயழ செற்றது ஓர் வில்லால் எய்த நம்பி, என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. அதாவது இந்த பதிகத்துக்கே பேரே பாத்தீங்கன்னா நம்பி பதிகம், திருப்பதிகம் அப்படிதான் போட்டிருக்கு. இந்த நம்பின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை தான் நம்ம நம்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆளுடைய நம்பி, சிவபெருமானால் ஆளப்பட்டவர், பெருமைக்குரியவர்ன்றதால் நம்பின்னு சொல்றோம். அவர் சிவபெருமானை நம்பி அப்படின்னு போற்றி பாடுகின்றார். அந்த நம்பி அப்படின்ற அருட்பதத்துக்கு என்ன அர்த்தம்? விருப்பத்திற்கு உரியவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு ஆடவர்களுள் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம்.
ஆடவர்களுள் சிறந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு ஆண் மகன்கள்லயே சிறந்தவர் இவர் தான் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம்னா, நற்குணங்கள் நிறைஞ்சிருக்கும். எந்தெந்த குணங்கள்லாம் கொல்ல வேண்டுமோ அதனை கொல்ல வேண்டும், எதெல்லாம் தள்ள வேண்டுமோ அதை தள்ள வேண்டும். நியமம் நியமம் சொல்லுவாங்க இல்லையா? எதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டுமோ அதனை கொல்ல வேண்டும், எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ அதை நீக்க வேண்டும். அவ்வாறு அறத்தின் வழி நிற்றலே சிறந்தது. அவ்வாறு அறத்தின் வழி நிற்கும் ஆடவர்களை தான் நம்பின்னு சொல்லுவோம். அத்தகைய பெருமைக்குரியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், அதனாலதான் நம்பின்னு சொல்லுவோம். இப்ப இறைவனை இவர் நம்பி அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொன்னா, நம்பி அடையத்தக்கவர். இறைவனை நம்ம நினைச்சு கடல்ல குதிச்சாலும் சரிதான், கல்லோட சேர்த்து என்ன பண்றாங்க, கைத்துல கட்டி தப்பிக்கவே முடியாம கடல்ல போட்டாலும் நமக்கு நற்றுணையாவது நமசிவாயவேன்னு சொல்லி இறைவனை வணங்கி என்ன பண்றாங்க, அது அப்படியே அந்த கல்லே சிவிகையா மாறுது இல்லையா? இப்ப அது போல இறைவனை நம்பி வணங்கும் அடியார்களுக்கு புகலிடமாக இறைவன் விளங்குவான். இப்ப நம்பி அடையத்தக்கவன் அவன் ஒருவனே, அதனாலதான் நம்பி அப்படின்னு சொல்றோம். அத்தகைய பெருமைக்குரிய இறைவனை என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. இது ஒவ்வொரு பாட்டிலையும் இது மகுடமாக வருகின்றது. ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசி வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே, என்னை ஆளுடைய நம்பின்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை ஆளுகின்ற நம்ப தகுந்த நம்பி அடையத்தக்க தலைவனாகிய சிவபெருமான் இவரை ஆண்டு கொண்டவர் இல்லையா? ஓலை காட்டி வலிந்து வழக்குரைத்து நீ எனக்கு அடியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு அருள் கருணையனால ஆட்கொண்டவர் இல்லையா? என்னை ஆளுடைய நம்பி நீ எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. அடியார்கள் பெருமை அதுதான். அடியார்கள் இறைவன் எடுத்துக்கிட்டாருன்னா, தன் திருவடி அன்பு கொடுத்துட்டாருன்னா, அடியான்ற பதம் கொடுத்துட்டாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தால அவங்களுக்கு பிறவி நேர்ந்தாலும் அந்த பிறவிகள் தோறும் இறைவன் தொடர்ந்தே இருப்பான் அப்படின்றதுக்கெல்லாம். இன்னொன்று வந்து எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தொடர்ந்து கருணை செய்து கொண்டு பக்குவ நிலை அடைந்து திருவடியை தரவரையும் அந்த 7 பிறப்பிலும் இறைவன் துணையாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடைந்த அடியார்களுக்கு அந்த அடிமைத்தன்மை கொண்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது. இறைவன் எப்படி இருந்தாலும் அந்த உயிர்களை கரை தேற்றுவான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு பாடலையும் இது வருது. 7 பிறப்புக்கும் எங்கள் நம்பி கண்டாயே, பிறப்புக்கும் தலைவனாக விளங்குகின்ற நீ அடியவர்களை விடாது காப்பவனே அப்படின்றது ஒவ்வொரு பாடல்லையும் மகுடமாக வருகின்றது. முதல் பாடல்ல மெய்யை முற்ற பொடி பூசி ஓர் நம்பி, சுவாமி எடுத்தோடனே திருநீற்றில் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. மெய்யை முற்ற பொடி பூசி ஓர் நம்பி, மெய்யின் கண், மெய்யினா உடம்புல, முற்ற முழுவதுமாக பொடி திருநீராகிய அந்த பூதியினை அணிந்திருக்கின்றார். ஒப்பில்லாதவராகிய சிவபெருமான் திருமேனி முழுவதும் அந்த திருநீற்றை பூசி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. திருநீற்று எவ்வளவு சிறப்பு பாருங்க. திருஞான சம்பந்த பெருமான் இந்த குழந்தை அந்த ஞானப்பால் உட்கொண்ட உடனே சுவாமியுடைய காட்சி அதுக்கு கண்ணுக்கு புலப்படுகின்றது. இப்ப பார்த்து அந்த சுவாமியுடைய திருக்காட்சியை முதல் பாடல்லே வைக்கிறார் அழகா. தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். அந்த அழகிய திருமேனி, பொன் போல சிவந்த திருமேனி திருநீர் பூசினோடனே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த குழந்தைக்கே உள்ளம் கவர்ந்த கல்வனாக இறைவன் விளங்குகின்றார். இப்ப அது போல அந்த அழகிய திருமேனியில திருநீற்றினை முழுவதும் இறைவன் பூசி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஓர் நம்பி வேதம் 4 விரித்து ஓதி ஓர் நம்பி. நமக்கு தெரியும் இறைவன் இறைவனுடைய மொழி மறைன்னு சொல்லுவோம். மறைனா வேதம். இறைவன் வந்து வேதத்தை மொழிந்து கொண்டிருக்கின்றார். ஓதினா ஓதுகின்றவர், ஓதுகின்ற ஒப்பில்லாதவராகிய சிவபெருமான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, சனகாதி முனிவர்கள் இந்த வேதத்தை முழுவதும் கற்றுட்டாங்க, படிச்சுட்டாங்க, பொருள் விளங்கவில்லை. ஏன்னா அதோட பொருள் சிவ பரம்பொருள் தானே, எளிதில் எப்படி விளங்க முடியும்? அதனால முழுவதும் படிச்சு முடிச்சாலும் அதோட உண்மை பொருள் அவர்களுக்கு விளங்கவில்லை. இறைவனை அவர்களுக்கு என்ன பண்றாரு, அதோட பொருளை விரித்து விளக்கி அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அவ்வாறு அந்த வேதத்தின் 4 பொருளை விளக்கி அருளிய இறைவன். ஏன்னா அப்பதான் உலகத்துல அந்த வேதமானது தழைத்தோங்கும். அறநெறி அந்த வேதத்தை விட மேலான அறம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேதத்தை விட்டு அறமே கிடையாது உலகத்துலன்னும் திருமூல நாயனார் சொல்லியிருக்காங்க. அப்ப
அந்த வேதத்தின் மூலம் அறமானது உலகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சுவாமி என்ன பண்றாரு, வேதத்தின் பொருளை விளக்கி உரைக்கின்றார். இப்ப வேதத்தினை ஓதுகின்றவராகவும் வேதத்தின் பொருளை விளக்கி அருள்பவராகவும் சிவபெருமான் விளங்குகின்றார். கையில் ஓர் வெண்மழு ஏந்தி ஓர் நம்பி. சுவாமியுடைய திருக்கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கையில இடக்கையில மான் குட்டி ஏந்திருக்கிறாரு, வலக்கையில மழுவை ஏந்தி இருக்கின்றார் இல்லையா, சுடர் விடுகின்ற வெண்மையான மழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வலக்கையிலே வெண்மையான மழுவினை ஏந்திருக்கின்றார் ஒப்பில்லாதவராகிய நம்முடைய சிவபெருமான். அடுத்தது கண்ணும் 3 உடையான் ஒரு நம்பி. விருபாக்ஷன் சுவாமியை சொல்லுவாங்க. ஓம் விருபாஷாய நமக. அதுக்கு கோணல் கண்ணன் சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது, தவறு அது. விருபாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாறுபட்ட கண்ணை உடையவன். மாறுபட்டனா எல்லாருக்கும் கண்ணு இந்த இடத்துல இருக்கும், ஆனா சுவாமிக்கு நெற்றியில இருக்கு. அதனால மாறுபட்ட கண்ணை உடையவர்னா நெற்றியிலே ஒரு கண்ணை உடையவர்னு அர்த்தம் இல்லையா. அந்த சந்திரன் சூரியன் அக்னின்னு சொல்லிட்டு எல்லா சந்திரன் சூரியர்களுக்கும் எல்லா ஒளிகளுக்கும் ஒளி மூலமாக திகழ்பவர் சிவபெருமான் இல்லையா. ஒப்பில்லாத அந்த நெற்றி கண்ணினை ஞான கண்ணினை உடையவர். காமனை வேறுமாறு விழுத்து ஏன்னா இந்த ஞானத்தாலதான் என்ன பண்ண முடியும், ஆசையை காமத்தை அடக்க முடியும். அப்ப இந்த ஞானத்தின் அந்த ஞானத்தின் குறியீடாக அந்த நெற்றியிலே ஒரு கண்ணை கொண்டு விளங்குகின்றார். அப்ப கண்ணும் 3 உடையான் ஒரு நம்பி. 3 உடைய கண்களை உடையவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். செய்ய நம்பி, அதாவது சுவாமியுடைய மேனி எப்படி இருக்கு, செந்தழல் புரை திருமேனியும் காட்டின்னு சொல்லுவாங்க. இந்த எப்படி அந்த செய்ய நம்பினா செம்மையான சிவந்த நிறம் உடையவன், தழல் போலும் திருமேனின்வாங்க இல்லையா. ஜோதி ஸ்வரூபமானவன். ஜோதி அந்த நெருப்பு நமக்கு என்ன வடிவம்னு தெரியும் இல்லையா. இப்போ அது போல அந்த செய்ய மேனியன், பொன் போன்ற திருமேனியன், பொன்னார் மேனியனேன்னு பாடுறாரு இல்லையா. ஏன்னா அவங்க அந்த காட்சியை கண்டார்கள். அந்த காட்சியை பார்த்ததுனாலதான் என்ன பாடுறார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்துன்னு சொல்றாங்க. அப்போ பொன் போன்ற இந்த மேனியினை உடையவனே, அதுதான் செய்ய மேனின்னு சொல்றாங்க. செய்ய மேனியினை உடைய நம்பியே சிறு செஞ்சடை நம்பி அப்படின்னு சொல்றாரு. அதாவது செஞ்சடையினை உடைய, நமக்கெல்லாம் முடி கருப்பா இருக்கும், சுவாமிக்கு செம்மையா சிவந்த நிறமா இருக்கும் செஞ்சடை. பார்த்தோம் இல்லையா. உடம்பு எப்படி இருக்குன்னா பொன் போன்றது, அந்த செஞ்சடை மின்னல் போன்று மின்னும் சொல்லி பார்த்தோம் நம்ம. அப்ப அந்த செஞ்சடை எதற்கு அடையாளம்னா ஞானத்தின் அடையாளம். திருமூலர் குறிப்பிடுகின்றார். அந்த செஞ்சடை ஞானஸ்வரூபியாக விளங்குகின்றான்றதுக்கு அடையாளமாக தான் அந்த செஞ்சடை தாங்கி இருக்கின்றான். அப்ப சிறு செஞ்சடை உடைய நம்பி இறைவன் திரிபுரம் தீயழ செற்றது ஓர் வில்லால் எய்த நம்பி. திரிபுரங்களும் எல்லா பதிகத்திலையும் வந்துடும், கிட்டத்தட்ட ஒரு 90% திரிபுரங்களை எரித்த வரலாறு. அந்த 3 அரக்கர்களும் 3 கோட்டைகளாக வானத்துல பறந்துகிட்டே இருப்பாங்க. அவர் எல்லை இல்லாத உலகத்திற்கும் உயிர்களுக்கும் தீங்கு செய்ததுனால சுவாமி என்ன பண்றாரு, மேருமலையையே வில்லாக வளைத்து என்ன பண்றாரு, அந்த 3 புறங்களையும் அழித்தார். சிரித்தே எரித்தார். அதுக்கப்புறம் 3 அந்த ஒரே அம்பால அந்த 3 கோட்டைகளையும் முழுவதும் எரித்து ஒழித்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இங்க சொல்றாங்க. திரிபுரம் தீயழ செற்றது ஓர் வில்லால், ஓர் வில்லை கொண்டு, மேருமலையையே வில்லாக கொண்டு அந்த திரிபுரங்களையும் தீமூட்டி எரித்து அழித்தாய். அப்படி எய்த இந்த மலையையே வில்லாக வளைக்கக்கூடியது யாரால முடியும், எய்த நம்பி. அப்படி வில்லாக வளைக்கக்கூடிய ஆற்றலை உடைய நம்பியே, என்னை ஆளுடைய நம்பியே, என்னை ஆண்டு கொண்ட இறைவனே, நம்ப தகுந்த நம்பி அடையத்தக்க இறைவனே, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. பிறப்புன்னு அடியார்களுக்கு இருக்காது, இருந்தாலும் அதிலும் தொடர்ந்து அருள் செய்கின்ற இறைவா அப்படின்றாங்க. 2வது பாடல். திங்கள் நம்பி முடிமேல் அடியார்பால் சிறந்த நம்பி, பிறந்த உயிர்க்கு எல்லாம் அங்கன் நம்பி, அருள் மால் விசும்பு ஆளும் அமரர் நம்பி, குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி, தவத்துக்கு ஒரு நம்பி,
தாதை என்று உன் சரண் பணிந்து ஏத்தும் எங்கள் நம்பி, என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிமேல் திங்கள் நம்பி, அதாவது சுவாமியுடைய திருமுடி செஞ்சடைன்னு பார்த்தோம் இல்லையா, ஞானத்தின் அந்த அடையாளமாக விளங்குகின்ற அந்த செஞ்சடை, முடிமேல் திங்களை சூடி இருக்கின்ற நம்பி. இந்த சுவாமி அந்த இளம் பிறை 3ஆம் பிறையை சூடி இருக்காருல, அதுக்கு பேர் அப்ரகார சந்திரன், அப்ராகிருத சந்திரன். இந்த அப்ராகிருத சந்திரன் அப்படின்றது இந்த இளம் பிறை 3ஆம் பிறை, அதை சுவாமி தன்னுடைய திருமுடியில் சூடி இருக்கின்றார். அதாவது சரணடைந்தவர்களை காக்கும் அந்த கருணை திருவடியை எல்லாம் யாரெல்லாம் விழுந்து வணங்குகின்றார்களோ அவர்கள் என்ன பண்ணுவார், அவர்களுக்கு ஒப்பில்லாத பெருமையினை இறைவன் அருளுவார். அவ்வாறு தம்முடைய திருவடியை வந்து அடைந்த இந்த தக்ஷனுடைய சாபத்தினை ஏற்று அதிலிருந்து காத்தருளுமாறு திருவடியை வந்து வணங்கிய அந்த சந்திரனை சடையின் விசை வைத்து என்ன பண்றாரு, அவருக்கு அருள் செய்கின்றார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த முடிமேல் திங்கள் நம்பி, முடிமேல் இளம் திரையை சூடிய இறைவா, சரணடைந்தவரை காக்கும் தலைவா, அடியார்பால் சிறந்த நம்பி இல்லையா. அடியார்கள், அதாவது யார் யாரெல்லாம் அடியார்களோ அவர்களுக்கு ஒப்பில்லாதவனாக, சிறப்புக்குரியவனாக, அடியார்களால் போற்றப்படுபவனாக, அடியார்களை விரும்புபவனாக. அடியார்களும் இறைவனை போற்றுகின்றார்கள், இறைவனும் அடியார்களை விரும்புகின்றான். அத்தகைய தன்மை உடைய இறைவா, பிறந்த உயிர்க்கு எல்லாம் அங்கன் நம்பி, அதாவது அடியார்கள் பால் இவ்வளவு சிறப்புக்குரியவர், அது மட்டும் இல்லாம எல்லா உயிர்கள் பாலும் பெருங்கருணை உடையவர் இல்லையா. பிறந்த உயிர்க்கு எல்லாம் அங்கன், அங்கன்மைனா கருணை திறம், கருணை திறம் கொண்டவன் இல்லையா. எல்லா உயிர்கள் பாலும், அது ஓரறிவா இருந்தாலும் சரி, அதுலேருந்து இந்த 6 அறிவு உள்ள அந்த மனிதர்கள் வரை எல்லா உயிர்க்கும், பிறந்த உயிர்க்கு எல்லாம் அங்க கருணை செய்பவன். இந்த கருணையினாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த திருநடனம் புரிகின்றான். உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த ஆணவ மலத்தில் இருந்து நீங்கி பிறப்பெடுத்து அந்த ஆணவத்தினை வந்து மெலிவித்து என்ன பண்ணணும், இறைவன் திருவடியை அடைய வேண்டும்ன்ற பெருங்கருணையினாலதான் இறைவன் ஐந்தொழில் கூத்து புரிகின்றான். அப்ப அத்தகைய உயிர்களுக்கெல்லாம் கருணை கொண்டு அருள் செய்கின்ற இறைவன். அப்படிப்பட்ட நம்பியே அருள் மால் விசும்பு ஆளும் அமரர் நம்பி, அதாவது என்னன்னு சொன்னா, இந்த மயக்கம் பொருந்திய தேவர்கள், நமக்கு தெரியும் தேவர்கள் எல்லாம் வந்து அந்த உலக இன்பங்கள், அதாவது செல்வத்திலேயோ இல்ல வந்து பெண்கள் வெளிவது அது போல இருப்பாங்க தேவர்கள்லாம். நிறைய பேரு போகங்கள் சொல்லுவாங்க, அந்த போகங்களை மிகவும் விரும்புபவர்கள், அதனால்தான் மால் சொல்றாங்க. போகங்கள் மீது மிகுந்த இச்சை கொண்டவர்கள். அவ்வாறு மயக்கம் பொருந்திய அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அமரர்களாக விளங்குகின்றார்கள். அவங்க விசும்பு வானகத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தேவர்களுக்கும் நீதான் தலைவர் இல்லையா. எல்லா உயிர்களுக்கும் சொல்லியாச்சு. இப்ப இந்த பூ உலகத்து உயிர்கள் மட்டும் இல்லாம இந்த போகத்தினை விரும்புகின்ற, மயக்கத்தினை தருகின்ற, போகத்தினை விரும்புகின்ற அந்த விசும்பில் ஆளுகின்ற அமரர்களும் ஆகிய தேவர்களுக்கும் நீதான் நம்பி, நீதான் தலைவன், அவர்களையும் காத்தருளுகின்றவன் நீதான். குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி, அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தேவர்கள் சொல்லிட்டாங்க, இப்ப வந்து குமரன், குமரன்னா முருகப்பெருமான சொல்றாங்க. முருகப்பெருமான் தெய்வம் இல்லையா, அது அவர் எப்படி இங்க சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுவாமியுடைய வேத சக்திகள் தான் வந்து உமையன்னை, முருகப்பெருமான், விநாயக பெருமான். அதனால வந்து முருகப்பெருமான வணங்கினாலும் சிவபெருமான வணங்கினாலும் விநாயக பெருமான் எல்லாரும் ஒண்ணுதான், அதுல வந்து மாற்றம் இல்லை. இருந்தாலும் சிவசக்தி, அதுக்கு அடுத்தது வந்து முருகப்பெருமான். இப்ப அந்த முருகப்பெருமான்லேருந்து மற்ற தேவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தலைவன் நீதான். முருகப்பெருமான் மட்டும் இல்ல, அவர்லேருந்து இருக்கின்ற எல்லா தேவர்களுக்கும் நீதான் தலைவன். அப்படிப்பட்ட ஒப்பில்லாத தலைவன் நீதான் அப்படின்றாங்க. இங்க இன்னொரு கருத்து சொல்றாங்க, ஜீவன் முக்தர்களுக்கு தலைவன் சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் உணர்ந்து இந்த பிறவியிலேயே மனுஷர்களாக பிறந்து இறைவன் பெருங்கருணையினால் அந்த உண்மையை தெளிந்து சுய புண்ணியங்கள் செய்து
தொண்டு செய்து இறைவனுக்காகவே வாழ்கின்றார்கள் இல்லையா ஜீவன் முக்தர்கள், அவர்களுக்கும் அருள் செய்பவன் சிவபரம்பொருள் சொல்றாங்க. தவத்துக்கு ஒரு நம்பி, தவம்னாலே சிவநெறியை கடைபிடிப்பதே தவம். அந்த காலத்துல வந்து காட்டுல போய் தவம் செய்யறதுலாம் தவம் கிடையாது. உள்ளத்தில் அன்போடு சிவ புண்ணியங்கள் செய்ய வேண்டும். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதுதான் சிவநெறி. அந்த சிவநெறியால் அடையத்தக்கவனாக விளங்குகின்றவன் நீதான், நீ ஒருவனே. மெய்ப்பொருளாகியவன் நீ ஒருவனே. தாதை என்று உன் சரண் பணிந்து ஏத்தும் எங்கள் நம்பி. இதுதான் தந்தை. எல்லா உயிரும் உற்பத்திக்கு காரணன் யாரோ அவர் தான் தந்தை. அப்ப அவர் தான் காரணன் அப்படின்றதுனால தாதை தந்தையாக விளங்குகின்ற இறைவா என்று உன் சரண் பணிந்து ஏத்தும் எங்கள் நம்பி. எல்லா உயிர்களும் ஆனா எல்லா உயிர்களுக்கும் தெரியல. உண்மையிலே எல்லா உயிர்களுக்கும் தந்தை சிவபெருமான் தான். அது உணர்ந்த உயிர்கள் எல்லாமே உன் சரண் பணிந்து, உன்னையே சரணடைந்து திருவடி பணிந்து உன்னை போற்றுகின்றன. அத்தகைய பெருமைக்குரிய இறைவா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னை ஆளுடையவனாக விளங்குகின்றாய், எப்போதும் எனக்கு துணைவனாக விளங்குகின்றாய்ன்னு போடுறார். மூன்றாவது பாடல். வருந்த அன்றும் மதையானை உரித்த வழக்கு நம்பி, முழக்கும் கடல் நஞ்சம் அருந்து நம்பி, அமரர்க்கு அமுது ஈந்த அருளின் நம்பி, பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி, புரிநூல் உடை நம்பி, பொழுதும் விண்ணும் முழுதும் பல ஆகி இருந்த நம்பி, என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயி. வருந்த அன்று மதையானை உரித்த வழக்கு நம்பி. சென்ற வகுப்புல கூட இதை பார்த்தோம். கஜாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன் பிரம்மனிடமிருந்து வரம் பெற்று இருக்கலாம். அந்த வரத்தினால வரம் வந்து எப்படிப்பட்ட வரம்னா, இல்லாத ஆயுளும் ஆற்றலும் வலிமையும் இது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு கடுமையான தவம் செய்து வாங்கினா. ஆனா தவத்துல எப்பவுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க சுவாமி. அந்த அசுரர்கள் அழிவதற்குரிய காரணத்தை வச்சிருப்பாங்க. அது போல வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன சொன்னாரு, யாராலையும் உன்னை வெல்ல முடியாதான், ஒரே ஒருத்தட்ட மட்டும் நீ போக கூடாது, சிவபெருமானுக்கு முன்னாடி எதற்கு நீ போயிடக்கூடாது. நீ போனா நீ பெற்ற அந்த ஆயுள், எல்லையில்லாத ஆயுளும் அந்த வலிமையும் வீரமும் எல்லாமே உன்னை விட்டு நீங்கிடும் சொல்லிட்டு சொல்றாரு. கொடுமை எல்லாம் செய்கிறான். கடைசி என்ன பண்றான், இந்த விண்ணுலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஆட்படுத்தி அடிமைப்படுத்தி மண்ணுலகத்துக்கும் சென்று சிவ பக்தர்களை துன்புறுத்தும் பொழுதுதான் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, விண்ணுக்கும் மண்ணுக்குமாக காட்சி தந்து அந்த கஜாசுரனை வந்து அந்த முதுகுல அந்த கூரிய நகங்களால பிளந்து என்ன பண்றாரு, அந்த தோலை திருமேனியில் போர்த்தி கொள்கின்றார். அதனால சுவாமிக்கு கீர்த்தி வாசன் அப்படின்னு பேரு. இங்க மயிலாடுதுறை பக்கத்துல வழுவூர் அப்படின்ற திருத்தலம் இருக்கு. சுவாமியோட நாமம் கீர்த்தி வாசன். கீர்த்தி வாசன்னா யானை தோலை போர்த்தியவர். அந்த யானை தோலை உரித்து ஏன் சுவாமி போத்திக்கணும்னா, அந்த அப்படி விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் நிற்கும் பொழுது அந்த எல்லையில்லாத அந்த அருள் பிரகாசத்தை யாரால் தேவர்களால கூட காண முடியாம, பக்தர்கள் காண முடியாம கண் கூசுது. இப்ப அவர்களுக்கு அந்த அருட்காட்சி தர வேண்டும்ன்றதுனால அந்த யானையின் தோலை வந்து திருமேனியில் போர்த்தி கொண்டு இறைவன் காட்சி தந்தார். அத்தகைய வருந்த அன்றும் மத யானையை உரித்து வழக்கு நம்பி, அப்படி யானையை தோல் உரித்து திருமேனியில் போர்த்திய இறைவா, முழக்கும் கடல் நஞ்சம் அருந்து நம்பி, இந்த பார்க்கடல் அதிலேந்து அந்த ஓசை தருகின்ற அந்த பார்க்கடல் அதுல விழுந்த ஆழகால நஞ்சினை அத உண்ட இறைவா, அத்தகைய பெருமைக்குரியவன். அதோட அந்த காற்று பட்டே வந்து உயிர்கள் எல்லாம் அழிந்து போகும். அத்தகைய கொடிய ஆழகால நஞ்சினை உண்டு என்ன பண்றார் சுவாமி, உயிர்களை எல்லாம் காத்தவர். அத்தகைய அரிய பெருமைகளை உடையவர். தாங்கக்கூடிய அந்த ஆழகால் நஞ்சு அவர் ஒண்ணுமே பண்ணல இல்லையா. அத்தகைய ஆற்றலை உடையவராக விளங்குகின்ற இறைவா, அமரருக்கு அமுதீந்த அருளின் நம்பி. அது என்ன பண்ணாரு, தான் ஆழகால் நஞ்சினை உண்டு. தலைவன்னா அப்படிதான் இருக்கும். தன்னை காப்பவர்களுடைய இடரை நீக்குபவனே தலைவன். தன்னை சரணம் என்று அடைபவர்களுக்கு வர துன்பத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு காப்பவனே தலைவனானவன். சிவபெருமானுக்கு தான் உரியது அந்த தலைவன் அப்படின்றது. என்ன அதனாலதான் நம்ம அடியார் பெருமக்கள் தலைவர்கள் சொல்றோம். திருஞான சம்பந்த பெருமான் ஆகட்டும், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்லாம் திருவடியை வணங்குகின்ற அடியாருடைய துன்பத்தை நீக்குகின்றார்கள். அதனால் தலைவன் என்று போற்றப்படும் பெருமைக்குரியவர்கள். இப்ப இவங்க என்ன பண்றான், இறைவன்
ஆழகால நஞ்சினை தான் உண்டு அமரருக்கு என்ன பண்றாரு, அமுது ஈந்த அருளை நம்பி, அருளால் செய்தான், கருணையினால் செய்தான், அத்தகைய அருளுடைய நம்பி, பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி. இங்க வந்து பொருளால்னா ஐந்தொழிலை காட்டுகின்ற, அந்த விளக்குகின்ற, அந்த ஐந்தொழிலை தான் ஏற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறியீடாக அந்த பொருளை காட்டுகின்ற திருநடனத்தை செய்பவன், இந்த திருக்கூத்தை செய்பவன் சிவபரம்பொருள் இல்லைங்களா. ஏன் எதுக்காக அதை காட்டுறாரு, என் திருவடியை வணங்கினா நீங்க உய்ய வேணும், அதற்காக தான் பிறப்பெடுத்திருக்கிறீங்க, திருவடியை வணங்கி உய்யுங்கள் காட்டுவதற்காக அந்த ஐந்தொழிலை நான் செய்கின்றேன், திருவடியை வணங்குனா அவங்களுக்கு அருள் கிடைக்கும், முக்தி பேரு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவடியை காட்டுகின்றார். அருள் பெறுவதற்கு திருவடியை வணங்க வேண்டும். அத்தகைய திருக்கூத்து காட்சியை தந்தருளுகின்ற இறைவனே. புரிநூல் உடை நம்பி, சுவாமி வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா, இப்ப கூட பார்த்தோம் திருஞான சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கூடலை ஆற்றூருக்கு வரும் பொழுது வழியில வேதியராகி நின்றார், முப்புரி நூல் அணிந்திருக்கின்றார். சென்ற வகுப்புல சொன்னதுதான், சுவாமி வேதத்தோட தொடர்புடையவராக தான் எப்போதும் இருப்பார். அப்படி சொல்றதை விட வேதம் சுவாமியை தொடர்ந்து கொண்டே இருக்கும், அவரை விட்டு பிரியாம இருக்கும். இப்ப அதிகமா சுவாமி வேதியராக வருவதற்கு காரணம் இதுதான், அந்த முப்புரி நூலாக அந்த வேதமே இறைவன் திருமார்பில் திகழ்கின்றது. அப்ப புரிநூல் உடை நம்பி, முப்புரி நூலாக வேதத்தினையே அணிந்திருக்கின்ற சிவபெருமானே. பொழுதும் விண்ணும் முழுதும் பல ஆகி இருந்த நம்பி, பொழுதும்னா காலங்கள் இல்லையா, காலத்தை படைத்தவன் அவன், காலன் ஏன் சொல்றோம், காலத்தை படைத்தவன் அவன் தான். அந்த பொழுதுமாக விளங்குபவன், விண்ணும் முழுதும் பல ஆகி, விண் மட்டும் இல்ல, அது அந்த இடம் மட்டும் இல்ல, மண்ணுலகம் மற்ற எல்லா இடங்களும் அண்ட சராசரம் யாவும் ஆகி முழுவதும் பல ஆகி எல்லாமாகவும் விளங்குகின்றவன் சிவம் பரம்பொருள். அப்படி இருந்த நம்பி, என்னை ஆளுடைய நம்பி, என்னை ஆட்கொண்ட இறைவா, எழுபிறப்பும் என்னை விடாது அருள் செய்கின்ற இறைவனே அப்படின்னு. அப்ப எங்கள் நம்பி கண்டாயே அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட என்னை ஆட்கொன்ற இறைவன் இவனே, இவர்தான் அப்படின்னு போற்றி சொல்றது போல. 4வது பாடல். ஊறு நம்பி அமுதா உயிர்க்கு எல்லாம் உரிய நம்பி, தெரியம் மறையங்கம் கூறு நம்பி, முனிவர்க்கு அருங்கூற்றை குமைத்த நம்பி, குமையா புலனைந்தும் சீறு நம்பி, திரு வெள்ளடை நம்பி, செங்கன் வெள்ளை செழுங்கோட்டு எருது என்றும் ஏறு நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. இது எப்படி எடுத்துக்கணும் முதல் வரினா, உயிர்க்கு எல்லாம் அமுதா ஊறும் நம்பி, அதாவது அன்புடைய உயிர்கள் எல்லாம் வந்து நினைக்கும் போது உள்ளத்துல இனிமையாக அந்த அமுது போல அந்த அமுது ஊறும் இல்லையா, அது போல எப்படி தண்ணீர் வந்து கிணத்துல ஊறுமோ அது போல இறைவனை மனசை நினைக்கும் பொழுது அந்த இனிமை பிறக்கும், அதுதான் சொல்றாங்க. அப்ப உயிர்க்கு எல்லாம் அமுதா ஊறும் நம்பி, உயிர்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது உள்ளத்தில் அமுதாக ஊறுகின்ற இறைவா. ஏன்னா தித்திக்கும் தேன் இல்லையா, பொன்னே மணியே மாணிக்கமேன்னு சொல்வாரு இல்லையா, கரும்பே அப்படின்னு சொல்லுவார், தேனேன்னு திட்டு அப்படியே இது தித்திக்கும் தேனேன்னு சொல்லுவார் இல்லையா. அப்படி அடியார்கள் உள்ளத்தில் அமுதாக ஊறுகின்ற சிவபரம்பொருளே, அப்படி உரிய நம்பி, தெரியும் மறையங்கம் கூறு நம்பி, முனிவருக்கு அதாவது என்னன்னு சொன்னா, முனிவர்கள் தெரியுமாறு தெளியுமாறு மறை வேதத்தையும் அதோட அங்கங்கள் 6 அங்கங்கள், அந்த அந்த வேதங்கள் எந்த ஒளியில ஒலிக்கணும், எத்தனை நேரத்துக்குள்ள ஒலிக்கணும், அதோட சம்பந்தப்பட்ட அந்த வானவியல் ஜோதிடம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டதான் அங்கங்கள். இப்ப அந்த வேதத்தையும் அதோட 6 அங்கங்களையும் முனிவர்களுக்கு தெரியும்படி விளங்கும்படி கூறிய நம்பியை விரித்துரைத்த பெருமானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அருங்கூற்றை குமைத்த நம்பி, கொடிய அதாவது கொடிய அரிய அந்த கூற்றுவன்னா காலன், அந்த காலனை குமைத்த நம்பி இல்லையா, உதைத்து என்ன பண்றாரு, அவரை சம்ஹாரம் செய்தார், அடியவர்களை காப்பதற்காக என்ன பண்றாரு, காலனை சம்ஹரித்தவர் இல்லையா. அது மட்டும் இல்லாம இதுக்காக இதுக்கப்புறம் சிவபூஜை செய்பவர்களை காலன் அடையக்கூடாது, சிவனடியார்களை பிடிக்கணும்னு நினைக்க கூட கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாரு, காலனை காலால் உதைத்து திரிசூலம் பாய்ச்சி கொன்றார் இல்லையா. அப்ப அருங்கூற்றை குமைத்த நம்பி, குமையா புலனைந்தும் சீறு நம்பி, குமையான அடங்காத புலனைந்தும் இல்லையா, இந்த புலன்கள் நம்ம வசம் இருப்பதே கிடையாது, அப்பப்ப இருப்பது போல நடிக்கும், ஏமாத்தும், அது ரொம்ப கஷ்டம். ஆனா இறைவனால சாத்தியம் இல்லையா.
அது குமையா புலனைந்தும் சீரு நம்பி. அப்ப இறைவன் துணை இருந்தால் மட்டும்தான் ஐம்புலன்களை அடக்க முடியும். இதுதான் ஒரு சிறந்த கருத்து. இறைவன் ஐம்புலன்களை அடக்கிறாருன்னா அப்படி கிடையாது. அது புலன்லாம் அவருக்கு கிடையாது. அப்ப இந்த அடங்காத ஐம்புலன்களையும் நம்ம அடக்கிறதுக்கு என்ன வேணும்? இறைவன் துணை வேண்டும். இதுதான் இங்க முக்கியமானது. இறைவன் துணை அன்றி அது நடவாது. அப்ப அடங்காத புலனைந்தும் சீரு நம்பி கடிந்து ஒதுக்குகின்றார். அந்த அந்த ஐம்புலன்களால வருகின்ற அந்த கேட்டினை, வரும் துன்பத்தினை இறைவன் நீக்குகின்றார் அடியவர்பால். அத்தகைய நம்பி திருவெள்ளடை நம்பி. இந்த திருவெள்ளடை நம்பினா திருக்குறுகாவூர் வெள்ளடை, அந்த திருத்தலத்துல இறைவன் இவருக்கு சிறந்த அருள் செய்திருக்கின்றார். அதான் குறிப்பிடுறாரு. அதையும் இறைவன் திருவருளாக சொல்லணும். பல சிவஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை தரிசித்து பதிகம் பாடி வருகிறது தான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருட்தொண்டு. அவர் வணங்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பாடுலாம் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணாங்க? சிவஸ்தலம் தோறும் சென்று வணங்க வேண்டும், பதிகம் பாட வேண்டும், அது இறைவன் திருவருளை பெற வேண்டும். இதுதான் அவங்களோட விருப்பம். அப்படி திருக்குறுகாவூர் வெள்ளடைக்கு வராங்க. வெள்ளடை கிட்ட வந்துட்டாங்க. ஆனா பசி தாகம், வெயில் வேற, பயங்கர வெயில், இல்ல வெயில் நேரம், ரொம்ப பசியா இருக்கு, தாகமாவும் இருக்கு, தண்ணியும் கிடைக்கல, உணவும் கிடைக்கல. என்ன பண்றதுன்னு ரொம்ப சோர்ந்து இருக்கும்போது சுவாமி பார்க்கிறார். அடியார் அடியார் உள்ளத்துல இருக்கிறவன் இறைவன். அப்ப அடியாருடைய அந்த வருத்தத்தை கண்டிப்பா இறைவன் தெரியும். இப்ப என்ன பண்றாரு? அவருடைய அந்த தாகத்தையும் பசியும் நீக்க திருவுளம் கொண்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம அடியார் வெயில்ல வராராம். உடனே ஒரு பந்தல், குளிர்ந்த பந்தலம் உருவாக்கி கையில சுவாமி ரெடியா சாப்பாடு வச்சுட்டு இருக்காரு. சோறும் பொதி சோறும் நீரும் வச்சுட்டு இருக்காரு. சுந்தரமூர்த்தி நாயர் நம்ம வெயில்ல வரோம். ரொம்ப வெயில்ல வரும்போது பக்கத்துல ஒரு பந்தலை பார்த்தா ஒதுங்குவோம்ல, அது போல எல்லாரும் பக்கத்துல நிக்கிறாங்க. சுவாமி பக்கத்துல சிவாய நமன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய புராணத்துல ஒரே ஒரு இடத்துலதான் சிவாய நமன்ற நாமம் வரும். அது இந்த இடத்துலதான். அதெல்லாம் நம சிவாய என்ற நாமத்தோட பெருமைதான் எப்பவுமே வரும். இந்த ஒரு இடத்துல இந்த நாமம் வருது. இந்த இறைவனோட நாமத்தை சொல்லிக்கொண்டே பக்கத்துல போய் நிக்கிறாரு. சுவாமி சொல்றாங்க, ரொம்ப வழி வருத்தத்தால வருத்தப்படுறீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்க இளைப்பாரி இந்த உணவு உண்டு நீரை குடித்து தாகத்தை பசியை நீக்கி கொண்டு போங்க அப்படின்றாங்க. ரொம்ப மகிழ்ந்து அவரோட அன்பை புகழ்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் என்ன பண்றாருன்னா, தன்னுடன் வந்த பரிசனங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானும் உண்டாரு. இறைவன் தந்தருளி அந்த அமுது இல்லையா, அதுக்கு எவ்வளவு பேர் சாப்பிட்டாலும் அது குறையவே இல்லையா. அந்த உணவு மேலும் மேலும் எடுக்க எடுக்க குறையாமல் பொழிந்ததுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மிக மகிழ்ச்சியாக உண்டு தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டு தாகம் பசிலாம் நீங்கியாச்சு. தொண்டர்களுக்கும் உண்டு இல்லையா, உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்ண, பந்தல் வேற இருக்கு, வெயிலுக்கு அதனால கொஞ்ச நேரம் தூங்கிடலாம். சுவாமி தந்தர்லயே அந்த உணவுனா எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படியே ரொம்ப மனசும் வயிறு நிறைஞ்சு அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் அப்படி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சுவாமிக்கு என்ன, சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் அவர் தரிசனம் பண்ணணும்ல, அப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன பண்றது, உடனே பந்தலோட மறைஞ்சிடுறாரு. பந்தல் இருந்துச்சுன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, பந்தல் மறைஞ்சிருச்சுன்னா அந்த வெயில் போட உடனே எந்திரிச்சிருவாங்க இல்லையா. சுவாமி பாருங்க, இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் பந்தலோடு மறைஞ்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம சுவாமின்னு தெரியணும் இல்லையா, அதுக்காகதான் பந்தலோட டக்குன்னு மறைஞ்ச உடனே எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டு எழுந்து பார்த்தா சுவாமியோட சுவாமியோட திருவருள் சென்று திருக்குறுகாவூர் சென்று வணங்குவார்கள். இந்த குறுகாவூர் திருத்தலத்துல பன்னிடை அந்த இதுலயும் சொல்லுவார் அந்த ஒரு பாடல்ல, அந்த திருக்குறுகாவூர் வெள்ளடை சென்று இறைவனை வணங்கும் பொழுது இப்படி தனக்கு வழியில இருந்து கட்டமுது அந்த நீர்லாம் கொடுத்தார் இல்லையா, அந்த இறைவனை பாற்றும் பொழுது பன்னிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடு இருள் சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமை விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்று. எவ்வளவு அருமையான திருப்பதிங்க பாருங்க. இசையோட மற்ற மொழிகள் சேர்ந்தாலும் தமிழ் சேரும்போது இனிமை, அத்தகைய இனிமை உரிய இறைவா. பழம்னா அதுக்கு சுவைதான் பிரதானம். அது பழத்துக்கு சுவை போன்றவனே. கண்ணுல மணி இல்லைன்னா பார்க்கவே முடியாது, கருமணி இல்லைன்னா. அந்த கண்ணுல மணி போன்றவனே, இந்த இருளை நீக்குகின்ற சுடருக்கு ஒப்பானவனே. இந்த அடியார்கள், இந்த மண்ணிலே வாழுகின்ற அடியார்கள் மனசுல இடர் வாராம, உடலுக்கு மட்டும் இல்ல மனசுல கூட கொஞ்சம் வருத்தப்படக்கூடாது. உடனே என்ன பண்ணுவார், அருள் செய்பவன் யாரு நீனு, இன்னிடையிலே விளங்குகின்றாய், இங்க குறுகாவூர் வெள்ளடையில வீற்றிருக்கின்ற இறைவா, நீதான் அடியார்களோட துன்பத்தை கண்டு பொறாமல் அருள் செய்பவன் பாடுறாரு. அத்தகைய அது போல திருக்குறுகாவூர் வெள்ளடையில
எனக்கு அருள் செய்கின்ற நம்பியும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி சொல்றாரு. செங்கன் வெள்ளை செழுங்கோட்டு எருது என்றும் ஏறும் நம்பி. அதாவது சுவாமி ரிஷப வாகனத்தை வருவார். எப்போதும் அதுதான், மாறி மாறி கிடையாது. அவரோட அருள் வாகனம் ரிஷபம். அது எப்படிப்பட்டது? செம்மையான சிவந்த கண்களை கொண்டதாக, வெண்மை நிறம் கொண்டதாக, செழுமையான கொம்புகள் கொண்டதாக விளங்குகின்ற எருது ரிஷபத்தின் மீது ஏறி வருகின்ற நம்பி. என்றும் எப்போதும் அதுல ஏறி வருகின்ற இறைவா, என்னை ஆளுகின்ற இறைவா, எழுபிறப்பும் துணையாக விளங்குகின்ற இறைவா அப்படின்றாரு. அடுத்தது 5வது பாடல். குற்ற நம்பி குறுகார் எயில் மூன்றை குலைத்த நம்பி, சிலையா வரை கையில் பற்று நம்பி, பரமானந்த வெள்ளம் பணிக்கும் நம்பி, என பாடுதல் அல்லால் மற்று நம்பி, உனக்கு என் செய்ய வல்லேன். மதியிலேன் படு வெண்துயர் எல்லாம் எற்று நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. இத சுவாமி பாடினது போல, நமக்காக பாடினது போல, எல்லா உயிர்களுக்கும் இதே நிலைமையில தான் இருக்கு. அது நம்ம உயிர்கள் எல்லாம் இறைவோட கருணையை நோக்கி பாடுவது போல இருக்கு பாருங்க. குற்ற நம்பி, அதாவது அழித்தல் தொழிலும் செய்பவன் நீதான் இல்லையா? அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரனாக விளங்குவதும் சிவபரம்பொருள் தானே. அப்ப அழித்தல் தொழிலும் செய்பவன் நீதான். ஏன்னா உயிர்கள் பக்குவப்படுறவரையும் அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் நடந்து கொண்டே இருக்கணும். அதுக்காக அழித்தல் தொழிலை செய்பவன் நீதான். குறுகார் எயில் மூன்றை குலைத்த நம்பி. குறுகார்னா உன்னை அடையாதவர்கள் ஆகிய, பகைவர்கள் ஆகிய, முதலே பார்த்தோம் எயில்னா மதில், 3 மதில்களாக விளங்குகின்ற அந்த முப்புற அரக்கர்களையும், குலைத்த நம்பினா அழித்த நம்பி, அந்த முப்புறங்களையும் எரித்த நம்பி, அழித்த நம்பி. அது எப்படி அழிச்ச? சிலையா வரை கையில் பற்று நம்பி. அந்த 3 மதில்களையும் எவ்வாறு நீ அழித்தாய்னா, சிலையா வரை கையில் பற்று நம்பி. சிலைனா வில், என்ன எதை கையில நீ வில்லா வச்சிருக்க? வரைனா மலை, மேரு மலையையே வில்லாக கையில் பற்றிய நம்பி. ஒரு மலையை யாராவது கையில பிடிக்க முடியுமா? நீ என்ன பண்ண? ஒரு பெரிய மேரு மலையையே வில்லாக கையில் பற்றி அந்த பறந்து கொண்டே இருக்கின்ற திருப்புறங்களை எரித்தாய். பரமானந்த வெள்ளம் பணிக்கும் நம்பி. அதாவது என்னன்னா, பரமானந்தம்னா பேரின்பம், ஒப்பில்லாத பேர், உன்னதுன்னு சொல்ல முடியாத, மீண்டும் மீண்டும் உள்ளம் விரும்புகின்ற, உயிர் விரும்புகின்ற அந்த இன்பம் இறைவன்கிட்ட கிடைக்கிறதுதான் பேரின்பம். அதுதான் பரமானந்த வெள்ளம் சொல்றாங்க. அது அடியார்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அமுது. அந்த அந்த அடியார்களுக்கு பரமானந்த வெள்ளத்தினை பணிக்கும் நம்பி, அளிக்கும் நம்பி. அடியார்களுக்கு அதாவது நம்ம தன்னே தருவார். இந்த பேரின்பம் எப்படி கிடைக்கும்னா, சிவபெருமானை அடையும் பொழுது, உள்ளத்தில் உள்கும் பொழுது, உணர்வோடு ஒன்றி கலக்கும் பொழுதுதான் அந்த பேரின்பம் கிடைக்கும். அதை அடியார்களுக்கு அருளுகின்ற நம்பியே அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீடூர் திருத்தலத்திலையும் அப்படிதான் சொல்லுவாங்க. அல்லல் உள்ளன தீர்த்திடுவானை, அடைந்தவர்க்கு அமுதாயிடுவானை. இந்த நீடூர் திருத்தலத்துல சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வணங்கும் பொழுது அதான் சொல்லுவாங்க, அல்லல் உள்ளனெல்லாம் அடியார்களுக்கு தீர்த்திட்டு அடியவர்களுக்கு அமுதாக விளங்குபவன் சிவபெருமான். அது போலதான் அமுதாக விளங்குபவன் என்ன பண்றாரு? அந்த அமுதத்தினை, பேரின்ப வெள்ளத்தினை அடியார்களுக்கு தருகின்றான். என பாடுதல் அல்ல. ஐயா என்னால என்ன முடியும்? நம்ம சுவாமிக்கு நம்ம சுவாமி நமக்கு எல்லாமே கொடுக்கிறார். பெருங்கருணையோடு இல்ல கண்ணின் இமை காப்பது போல காத்து திருவடியையே தந்தருகின்றார். முக்தி பேரை கடைசியில தராரு. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால? அதுதான் சொல்றாரு பாருங்க. என பாடுதல் அல்ல. இப்படி சுவாமி திரிபுரங்களை எரித்த இறைவான்னு உன்னை போற்றுறேன், ஒரு மலையே கையில வில்லாக பிடிச்சான்னு சொல்றேன், பரமானந்த வெள்ளத்தை கொடுக்குறேன்னு உன்னை பாடி சொல்றேன். இப்படி பாடுறதை தவிர வேற என்ன ஐயா உனக்கு நான் செய்ய முடியும் இல்லையா? இறைவா நீ எனக்கு எல்லாமே அருளுகின்றாய், உன்னை பாடுறதை தவிர என்னால உனக்கு என்ன கொடுக்க முடியும்? அந்த தொண்டை தவிர எனக்கு எதுவும் செய்ய முடியாதே அப்படின்றாரு. என பாடுதல் அல்லால், இவ்வாறு நீ அருள் செய்கின்றாய், என போற்றி பாடுகின்றேன் அல்லால், அதை தவிர மற்ற நம்பி உனக்கு என் செய்ய வல்லேன், உனக்கு வேற என்னையா செய்ய முடியும் இல்லையா? சொல்லுங்களா, கொண்டது மாணிக்க வாசகர் பாடுவாங்கல்ல, கொண்டது என் தன்னை தந்தது தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீ என்னை எடுத்துக்கிட்ட, ஒன்ன எனக்கு கொடுத்த, இதுல யார் ரொம்ப லாபம் அடைஞ்சது? சதுரர்னா யார் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்கிறவை. எனக்கு எல்லையில்லாத ஆனந்தம் நீ கொடுத்த,
தந்தது உன் தன்னை, சிவ சிவ, அத தந்தது உன் தன்னை கொண்டது என்னை அப்படின்னாங்க சங்கரா ஆர்கலோ சதுரர். அந்த பாடல்ல எப்படி சொல்றாங்கன்னா, எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் நீ எனக்கு கொடுத்தானா யாது நீ பெற்றது என்பால், நான் உனக்கு என்ன கொடுத்தேன், ஒண்ணுமே கொடுக்கலையே. அததான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லையில்லாத ஆனந்தத்தினை தர நீ பரமானந்த வெள்ளத்தினை தருகின்ற, ஆனா எனக்கு உன்னை போற்றி பாடுவதை தவிர எனக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதை தவிர எனக்கு வேற செய்ய முடியாது ஐயா. அதை தவிர செய்ய வல்லேன், வேற என்ன செய்ய முடியும்? உனக்கு என் செய்ய வல்லேன், வேற என்ன செய்ய வல்லேன்? எதுவுமே வேற எதுவும் என்னால செய்ய முடியாது. அப்ப அதுவே சிறந்தது, அது மட்டுமே இறைவனுக்கு போதுமானது. உருகிய உள்ளத்தோடு இறைவனை போற்றி வணங்க வேண்டும். அதுவே இறைவனுக்கு போதுமானது. வேற என்ன செய்ய வல்லேன்? மதியிலேன் படு வெந்துயர் எல்லாம் எற்று நம்பி. மதியிலேன் இல்லையா, அவரே சொல்றாரு. அப்ப நம்மலாம் பாருங்க, மதியிலேன்னு சொல்றாங்க. மதி இழந்தவன் போல விளங்குகின்றேன், படு வெந்துயர் எல்லாம் எற்று, அதனால தவறுகள் செய்கின்றேன், அதனால என்ன ஒரு துன்பங்கள் வருகின்றது. இது அவருக்கு கிடையாது. ஏன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர், செய்கின்ற செயல் எல்லாமே இறைவனுடைய செயல் தான், இறைவனுடைய திருவுள்ளத்தின்படிதான் நிகழ்த்துகின்றார். இது நமக்காக சொல்லப்பட்டது. மதி இல்லாமல் நம்ம என்ன பண்றோம், எதுவும் செய்யணும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு தெரியாம பல செயல்களை செய்கின்றோம். அதனால ரொம்ப வெந்துயர்களை எல்லாம் அடைகின்றோம் இல்லையா. அது எல்லாம் எற்று நம்ம ஓட்டு நம்பி அதெல்லாம் கலைந்தெறிவாய் இறைவா அப்படின்றாரு. ஏன்னா ஐயா, உனக்கு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த பாடல் தொண்டு மட்டும்தான் என்னால செய்ய முடியும். வேற ஒப்பில்லாத உனக்கு வேற எதுவும் செய்ய முடியாது. நீ என்ன பண்ற, மதியில்லேன் ஆகிய நான் அறியாமல் செய்த பிழைகள்னால் துன்பம் படுகின்றேன், துன்பங்களை எல்லாம் நீக்கி என்னை காத்தருள வேண்டும். ஏன்னா என்னை ஆட்கொண்ட இறைவன் இல்லையா. இதுல சீக்கியஸ் ஒரு சிறந்த உட்குறிப்பு சொல்றாங்க. என்னை ஆளுடைய நம்பினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்னை ஆளுகின்ற இறைவா. அதாவது நீ என்னை ஆட்கொண்டதுனால எனக்கு எல்லாத்துக்கும் நீ எல்லாமே நீ தான் செஞ்சாகணும். அப்ப இந்த பொண்ணை நீ என்ன பண்ண, நீ தான் கொடுக்கணும். இதை நம்பி இருக்கின்ற என் மனைவி இல்லையா, அப்புறம் கூட அதோட முக்கியமா கூட இருக்கின்ற பரிசனங்கள், அவர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும். சிவஸ்தலங்கள் செல்ல வேண்டும் இல்லையா, திருவிழாக்களுக்கு அடியார்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டும், அவர்கள் திருவடியை வணங்கணும். இப்ப இதுக்கெல்லாம் என்னை ஆளுடைய நம்பினா, என்னை ஆட்கொண்ட நீதான் எனக்கு பொருளையும் அருள வேண்டும். முக்தி செல்வம் தரப்போகின்ற நீதான் இந்த பொருள் செல்வத்தையும் தர வேண்டும்ன்ற ஒரு கருத்தோட தான் என்னை ஆளுடைய நம்பின்னு ஒரு பாடலையும் சொல்றாரு. என் ஆட்கொண்ட இறைவா எனக்கு செய்யணும் பண்ணிதான் அப்படின்னு ஒரு பாடலையும் சொல்றாரு. அடுத்தது 6வது பாடல். அரித்த நம்பி அடி கை தொழுவார் நோய் ஆண்ட நம்பி, முன்னை ஈண்டு உலகங்கள் தெரித்த நம்பி, ஒரு சேவுடை நம்பி, சில்பலிக்கு என்று அகந்தோறும் மெய்வேடம் தரித்த நம்பி, சமயங்களின் நம்பி, தக்கன் தன் வேள்வி புக்கு அன்று இமையோரை இடித்த நம்பி, என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. அதாவது அடி கை தொழுவார் நோய் அரித்த நம்பி, இது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, அடி கை தொழுவார் அவர்லாம் அவர்களை ஆண்டருளுகின்ற நம்பி, அவர்கள் நோயை எல்லாம் அரித்த நம்பி, சுவாமியுடைய திருவடி இருக்கு இல்லையா, அதை சரணடைந்து அதனை கை தொழுவார், கை கூப்பி தொழுது வணங்குபவர்கள், அவர்களை எல்லாம் ஆளுகின்ற இறைவா, அவர்களுடைய நோயை எல்லாம் அரித்தன நீக்கிய நம்பி. இப்ப சுவாமியுடைய திருவடியை வணங்க வேண்டும். திருவடியை பெருமை சொல்றாங்க பாருங்க. எப்பேற்பட்ட திருவடி, மாணிக்க வாசக பெருமாள் சொல்றாங்க. அதாவது அந்த அந்த இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழித்தேன். திருவடிதான் நமக்கு துணை, மற்ற எதுவும் துணை ஆக முடியாது. இப்ப அத சொல்றாங்க. அப்படி அந்த திருவடியை கை தொழ வேண்டும். அப்படி அடியார்கள் யாரெல்லாம் கை தொழுவார்களோ அவர்களை எல்லாம் நீ ஆள்கின்றாய். அப்ப இறைவன் எந்த உயிர்களை ஆள்கின்றானோ திருவடியை அடைந்து வழிபாடு செய்பவர்களை ஆள்கின்றான். அவர்களுடைய நோயை நீக்க வல்லவன். நோயை நீக்கனா இங்க அரித்த நம்பினா அப்படி கை தொழுவார், அடியினை தொழுது வணங்குபவர்களுடைய நோயை நீக்குகின்ற நம்பியே. முன்னை ஈண்டு உலகங்கள் தெரித்த நம்பி, அதாவது என்னன்னு சொன்னா, இந்த உலகங்கள் யாவையும், இந்த உலக தொகுதியிலேயே எல்லா விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகங்கள் இது எல்லாத்தையும் ஆக்கிய நம்பி, உருவாக்கி பின்பு காத்தும் கறந்தும் அழித்தும் மீள உற்பத்தி செய்தும் விளையாடுகின்றான். அவ்வாறு விளையாடுகின்ற அந்த அருள் விளையாடலை நிகழ்த்துகின்ற இறைவா, கருணையினால் நிகழ்த்துகின்ற இறைவா, ஒரு சேவுடை நம்பி.
ஏன் ஒரு ஸ்டே உடைனா சேன இடபம், இடபத்தினை வாகனமாக உடைய நம்பியே சில்வலிக்கு என்று அகந்தோறும் மெய்வேடம் தரித்த நம்பி. ஏன் மண்டை ஓட்டை கொண்டு என்ன பண்றாரு, சில பிச்சை வேண்டும் என்று கேட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா திருப்பைங்கீலியில சுவாமி பாருங்க அழகா பொறுமையா பையவே வந்து பைங்கீலியேன் என்றீராள் அப்படின்றாங்க. பொறுமையா வந்து என்ன சொல்றாராம், நான் ரொம்ப தூரம் இல்லைங்க, இந்த ஊர்க்காரன் தான், பைங்கீலியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சை ஏற்று நிற்கின்றார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த அழகிய வேடத்தோட. பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, உமையன்னையோடு வந்தா பிச்சை இட மாட்டோம், தலையில கங்கையும் சூழிட்டு இருக்கீங்க, எப்படி பிச்சை இடுவோம் சொல்லிட்டு அந்த இறைவனுடைய அந்த அழகில் அந்த அருளில் மயங்கிய பெண்கள் பாடுவதாக பார்த்தோம் இல்லையா. அது போல இந்த அழகிய கோலத்தோடு என்ன பண்றாரு, யாவற்றுக்கும் சர்வ ஈசன்னாலே என்ன அர்த்தம், சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன் அர்த்தம் இல்ல, எல்லா ஐஸ்வர்யத்தையும் வந்து உடையவர். அவர் என்ன பண்றாரு, உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக என்ன பண்றாரு, பிச்சையாளராக செல்கின்றார். அவ்வாறு சில்பலிக்கு சில பிச்சை ஏற்க அகந்தோறும் வீடுகள் தோறும் என்ன பண்றாரு போய் வேடம் அதுக்குரிய வேடம் இல்லையா, சும்மா பாடினா அதான் சொல்லுவாங்க, பாடல் ஆடலும் வள்ளீரோ சொல்லும் சொல்லுவாங்க. நீங்க சும்மா பிச்சை கேட்டா கொடுக்க மாட்டோம், பாடி ஆடணும் அப்பதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வது போல சுந்தரமூர்த்தி நாயனார் தோழர் இல்லையா, அவராலதான் இப்படி பாட முடியும். நீங்க பாடல் ஆடலும் வள்ளீரோ சொல்லும் சொல்லுவாங்க, பாடி ஆடினாதான் பிச்சை இடுவோம் சொல்லிட்டு. அது போல ஏன்னா அந்த அழகிய வேடம் கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு வீணை வாசித்துக் கொண்டும் சுவாமி செல்கின்றார். அப்படிப்பட்ட நம்பி சமயங்களின் நம்பி, பல சமயங்கள் எல்லா சமயங்களும் போற்றுவது அதோட பொருளாக விளங்குவது சிவபெருமான் தான். ஏன்னா அந்தந்த சமயத்திற்குரியவர்கள் அந்த சமயத்தில இருந்து பின்பு தெளிந்து தேறி அவர்கள் சைவத்திற்கு கடைசியில வருவாங்க, பல பிறவிகள் எடுத்து பக்குவத்திற்கு ஏற்ப பற்பல சமயங்களில் உயிர்களை செலுத்தி சற்சமயமாகிய சைவ சமயத்திற்கு இறைவன் கொணர்வான். அப்ப அந்தந்த அதுவரையும் அந்த சமயங்கள் இருக்கின்றவர்களுக்கும் அருள் செய்பவன் சிவபரம்பொருள் தான். அப்ப சமயங்களின் நம்பினா பற்பல சமயங்களுக்கும் தலைவனாக விளங்குபவனும் பொருளாக விளங்குபவனும் இறைவன் தான், சிவபரம்பொருள் தான். பேர்பட்ட இறைவன் பாருங்க, அந்த சராசரத்துக்கும் அவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை விட்டு வேறொரு தெய்வம் கிடையாது. அப்ப எந்த வடியில வணங்கினாலும் அது இறைவனையே சாரும். தக்கன் தன் வேள்வி புக்கு அன்று இமையோரை இரித்த நம்பி, தக்கனுடைய வேள்விக்கு வீரபத்ரரை அனுப்பி சுவாமி என்ன பண்றாரு, அன்று இமையோரை விண்ணோர்களை எல்லாரும் இரித்த நம்பினா சிதைந்து ஓட செய்த நம்பி, எல்லாருக்கும் தண்டனை வழங்குகின்றார். காரணம், இறைவனை தண்டித்தால் செயமன்றோ இல்லையா, அதனால குற்றங்கள் நீங்கி நன்மை அடைவார்கள் என்ற கருத்துனால என்ன பண்றாரு, வீரபத்ரர் இமையோரை தண்டித்தார். அவ்வாறு தக்கனுடைய வேள்வியில் புகுந்து இமையோர்களை இரிந்தோட சிதைந்து ஓட செய்த நம்பி, என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. 7வது பாடல். பின்னை நம்பும் புயத்தான் நெடுமாலும் பிரம்மனும் என்று இவர் நாடியும் காணா உன்னை நம்பி ஒருவர்க்கு எய்தலாமே உலகு நம்பி உரை செய்யும் மது அல்லால் முன்னை நம்பி பின்னும் வாசடை நம்பி முழுது இவை இத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி எம்பிரான் ஆய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. அதாவது பின்னை அப்படின்றது நப்பின்னைன்னு சொல்றாங்க, லட்சுமி எண்ணையை குறிக்கின்றது. இந்த லக்ஷ்மி நம்பும் புயத்தான், அதாவது லக்ஷ்மி அன்னை மகாலட்சுமி அவர்கள் விரும்புகின்ற அந்த தோள்களை உடையவர் ஆகிய நெடுமாலும் திருமாலை சொல்றாங்க. லக்ஷ்மி மகாலட்சுமி வணங்குகின்ற விரும்புகின்ற திருமாலும் பிரம்மனும் என்று இவர் நாடியும் காணா உன்னை நம்பிலே, அவர்கள் இருவரும் என்ன கடவுளாக மற்றவர்கள் வணங்குகின்றார்கள். அவர்கள் நாடியும் தேடியும் என்ன பண்ண முடியல, உன்னை பார்க்க முடியல, அவர்களால் உன்னை பார்க்க முடியல இல்லையா. போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதந்தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பது அரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமசிவாயவே. போதன கண்ணனும், தாமரை மேல இருக்கிற பிரம்மனும் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய திருமாலும் தேடி பார்க்க முடியாம என்ன பண்றாங்க, அளந்தவர் நாமத்தை ஓதி உன்னை கண்டார்கள் இல்லையா. அதுதான் சொல்றாங்க, என்று இவர் நாடியும், அவங்க 2 பேரும் உன்னை நாடியும் காணா, உன்னை பார்க்க முடியல. அத்தகைய உன்னை நம்பி ஒப்பில்லாத ஒருவனாக விளங்குகின்ற இறைவா, ஒருவர்க்கு எய்தலாமே உலகு நம்பி உரை செய்யும் அது அல்லால். அதாவது என்னன்னு சொன்னா, உலகு நம்பி உரை செய்யும் அது அல்ல, உன்னை வந்து இப்ப நம்ம போட்டு சொல்கிறோம் இல்லையா,
இறைவனுடைய பெருமைகள், இந்த திரிபுரம் எரித்தார், அந்த கஜாசுரனை வந்து உரித்து திருமேனியில் போர்த்தினார், காலனை அதாவது உருண்டு ஓடுமாறு உதைத்தார். இப்படி உன்னை போற்றி சொல்லலாம். ஆனா உன்னை ஒருவருக்கு எய்தலாமே, எய்ததற்கு அரியவன், எளிதால் யாராலும் அதாவது அடைய முடியாதவன், அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு சொல்றது போல இறைவனே மனசு நினைச்சா மட்டும்தான் இறைவனை அறியவும் அடையவும் முடியும். உன்னை பலவாறு போற்றுகின்றார்கள் எல்லாரும், அப்படி போற்றலாம் தவிர உன்னை உன்னை அடைவதற்கு யாருக்கும் எளிது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, உலகு நம்பி உரை செய்யும் அது அல்லால், இவ்வாறு உன்னை போற்றி சொல்லலாம். அப்படி இல்லாம ஒருவருக்கு எய்தலாமே அப்படின்னா எய்தல முடியுமா? யாராலையும் உன்னை எய்த முடியாது. உன்னை போற்றி சொல்லலாம், உன்னுடைய பெருமைகளை போற்றி சொல்லலாம். ஆனா முழுவதுமாக உன்னுடைய பெருமைகளை அறிந்தவர்கள் இல்லை. உன்னை அவர்களாக என்ன பண்ண முடியாது, அடையவும் முடியாது. உன் கருணை இன்றி அதை எய்த முடியாது. ஒருவருக்கு எய்தலாமே உன்னை நம்பி பின்னும் வாசடை நம்பி, அதாவது என்னன்னு சொன்னா உன்னை நம்பி பின்னும் வாசடை நம்பி, அதாவது சுவாமியுடைய அந்த நீண்ட சடையினை சொல்றாங்க. நீண்ட சடையினை உடையவர் இறைவன், முழுதும் இவை இத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி. அதாவது இவ்வளோ பெருமைக்குரியவர் இறைவன், யாராலையும் வந்து அடைய முடியாதவர், அதாவது அறிய முடியாதவர் சொல்ல முடியாது. இறைவன் யாருக்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அடைய இயலும். அப்ப அரிதற்கு அரியவன், முதல் வார்த்தையை அதான் சொல்றாங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், உணரவும் ஓதவுமே அரியவன், அப்ப அடைவதற்கு எளியவனா. அவ்வாறு அரியவனாக விளங்குகின்ற சிவபெருமான் எவ்வளவு பெருமைகள் இருக்கு, இத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி. இவ்வளோ பெருமைகள் இருக்க, ஆனா எவ்வளவு எளிமையா வந்து அடியாருக்கு அருள் செய்வார். இந்த இவ்வளவு பெருமையை கொண்ட இறைவன் எளிவந்த பிரானாக இல்லைன்னா உயிர்களாகிய நம்மளாலாம் கடை தேர முடியுமா? இறைவன் கருணை பெற முடியுமா? அதான் சொல்றாரு, அவ்வளோ பெருமைகளை எல்லாம் தொகுத்து எல்லாம் பிறப்பிடமாக கொண்டவன் சிவபெருமானால என்ன அர்த்தம்னா எல்லா கல்யாண குணங்களும் கொண்டிருக்கிறதுன்னு கிடையாது. அந்த குணங்கள் இதெல்லாம் சிறந்த குணங்களும் கல்யாண குணங்களும் அதெல்லாம் சுவாமி கிட்டே தான் பிறக்கிறதுனால்தான் சிவபெருமான் என்ற நாமமே கொண்டவன். அவ்வளவு பெருமைகளும் உனக்குள்ள வச்சிட்டு இருக்கிறியா ஐயா, இத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி, இவ்வளவு வச்சுக்கிட்டு எளிவந்த பிறானாக இருக்கிறேயா ஐயா, எப்படி உன்னால முடியும்? உன்னால மட்டும்தான், இறைவனால மட்டும்தான் அது சாத்தியம். தன் பெருமை தான் அறியா பெரியோன் இறைவன். எம்பிரான் ஆய நம்பி, எனக்கு தலைவனாக விளங்குகின்ற இறைவா, இவ்வளவு பெருமைக்குரியவனே, ஆனா அடியவருக்கு எளிவந்த பிரானே, அதை கொஞ்சமும் அந்த பெருமைகளை கருதாத பெருமையோனே, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. 8வது பாடல். சொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பி, தோற்றம் ஈறு முதல் ஆகிய நம்பி, வல்லை நம்பி அடியார்க்கு அருள் செய்ய வருந்தி நம்பி, உனக்கு ஆட்செய்கில்லார் அல்லல் நம்பி படுகின்றது ஏன், நாடி அணங்கு ஒருபால் வைத்து என்கணம் போற்ற இல்லம் நம்பி, இடு பிச்சைக்கொள் நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயி. சிறப்பு எப்படி சொல்றாங்கன்னா, சொல்லை நம்பி பொருளாய் உள்ள நம்பி, இது எப்படி சொன்னா சிறப்பா இருக்கும். அதாவது வாசகம் வாச்சியம், இறைவன் வந்து சொல்லும் பொருளுமா விளங்குகின்றான். இது எப்படி விளக்கலாம் பாத்தீங்கன்னா, ஓம் அப்படின்ற பிரணவம் எடுத்துக்குங்க. ஓம் அப்படின்ற பிரணவம், அந்த பிரணவம் அது வாசகம், அதோட பொருளா விளங்குபவன் சிவபெருமான். இன்னும் சிறப்பா சொல்லணும்னு இப்படி வச்சுக்கலாம், தமிழ் அப்படின்னு இருக்கு. இந்த தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு வாசகம். அதோட பொருள் என்ன? அது ஒரு மொழியை குறிக்கின்றது. அப்ப அதோட பொருளாகவும் விளங்குபவன் அந்த தமிழ் அந்த சொல்லாகவும் விளங்குபவன் சிவபெருமான். அது ஒரு மொழியை குறிக்கின்றது, உயர்ந்த செம்மொழி, சைவ திருமுறைகள் கொண்ட உயர்ந்த மொழி. அப்போ அதோட பொருளாக விளங்குபவனும் சிவபெருமான். அதுதான் சொல்றாங்க. ஏன் இங்க பிரணவத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பிரணவமாக இந்த வாசகமாக ஒளியாக விளங்குபவன் சிவபெருமான், அதோட பொருளாகவும் விளங்குபவன் சிவபெருமான். இந்த ஓம் அப்படின்றதுதான் எல்லா சொல்லிலையும் நிறைஞ்சிருக்கு. எப்படி உடம்புல எல்லா இடத்துலயும் நரம்புகள் கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதனாலதான் நம்ம எங்க தொட்டாலும் ஒரு உணர்வு நமக்கு தெரியுதுன்னா காரணம் எல்லா இடத்துலயும் நரம்புகள் இருக்கு. அது போல உடம்பு முழுவதும் நரம்புகள் இருக்கிறது போல எல்லா சொற்களிலும் ஓம் அப்படின்ற பிரணவம் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப எல்லா சொற்களாகவும் அதோட சொற்களின் பொருளாகவும், அதுதான் வாச்சியம் சொல்லுவாங்க. வாச்சியம்னா சொல்லோட பொருள். சொல்னா வாசகம். அந்த வாசகமாகவும் வாச்சியமாகி அதோட பொருளாகவும் விளங்குபவன் சிவபெருமான். அதான் சொல்லை நம்பி, சொல்லாக விளங்குகின்ற நம்பி, பொருளாய் நின்ற நம்பி. அதோட பொருளாகவும் விளங்குகின்ற நம்பி, பொருளாகவும் நீதான் விளங்குகின்றாய். தோற்றம் ஈறு முதல் ஆகிய நம்பி. அடுத்தது என்னன்னா, தோற்றம் ஈறு முதல் ஆகிய நம்பி வல்லை நம்பி. அதாவது எல்லா உயிர்களுக்கும் தோற்றம் அவன்தான் இல்ல. அதே போல ஈறு முடிவும் அவன்தான். யாவற்றையும் யாவற்றுக்கும் முதல்வன். முதல்னா முதல்வனாக விளங்குபவன் இல்லையா. எல்லா உயிர்களும் தோற்றுவிப்பவனும் அவன்தான். மீள திருவடியில் சேர்ப்பவனும் இறைவன் தான். எல்லா உயிர்களுக்கும் முதல்வனாக விளங்குபவன். அப்ப தோற்றம் ஈறுனா முடிவு. அப்படி எல்லா உயிர்களுக்கும் தோற்றமும் முடிவும் ஆகுகின்ற முதல்னா முதல்வனாக இறைவன் விளங்குகின்றாய். வல்லை நம்பி அடியார்க்கு அருள் செய்ய வருந்தி நம்பி. அதாவது வருந்துகின்ற அடியார்களுக்கு அருள் செய்ய வல்லை நம்பி. எந்த அடியார்கள் அப்ப நானும் வருந்துகின்றேன் அடியார்களுக்கு எனக்கும் அருள் செய்யினார். வருந்துகின்ற அடியார்களுக்கு அருள் செய்யினா என்ன அர்த்தம்? சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாரு? நானும் வருந்துகின்றேன் அருள் செய்யின்னு கேட்கிறாரு. வருந்துகின்ற அடியார்களுக்கு எல்லாம் அருள் செய்ய நம்பி. இறைவன் தான் நாடி இருக்கிறாங்க அடியார்கள். அவரு தவிர யார் செய்ய முடியும்? அப்போ வருந்துகின்ற அடியார்களின் வருத்தத்தை நீக்கி அருள் செய்யக்கூடிய நம்பி. உனக்கு ஆசையில்லார் அல்லல் நம்பி படுகின்றது ஏன்? இங்க சொல்றாங்க பாருங்க. இறைவனுக்கு ஆட்சேகில்லாதவர்கள், இறைவனை உணராமல், இறைவனுக்கு அடித்தொண்டு செய்யாமல், உணராமல், வணங்காமல் இருக்கின்றவர்கள் அல்லல் நம்பி படுகின்றது ஏன்? அவர்கள் துன்பப்படுகின்றார்கள் ஏன்? இது ஏன் நடக்குது? அதாவது எல்லோரும் உன்னை வணங்க வேண்டுதானே, ஆனா முடியல இல்லையா. எல்லா உயிர்களாலையும் இறைவனை உடனே அடைய முடியாது. ஒவ்வொரு உயிரும் ஒரு படிநிலையில இருக்கும். சில காலங்கள் சென்று என்ன ஆகும்? கண்டிப்பா அது இறைவன் திருவடியை அடையும். அப்ப இப்ப வணங்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க? துன்பம் தான் படுகின்றார்கள். அதுதான் சொல்றாங்க. அல்லல் நம்பி படுகின்றது ஏன்? உன்னை வணங்காதவர்களுக்கு துன்பம். ஏன்னா சிவபெருமான் தான் மெய்ப்பொருள். அவரை பற்றி இல்லாம இருந்தா, மற்ற பொய்ப்பொருளை பற்றி இருந்தா துன்பம் தான். அப்ப உன்னை பற்றாதவர்களுக்கெல்லாம் துன்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. நாடி அணங்கு ஒரு பால் வைத்து விரும்பி என்ன பண்றாரு? உமையெண்ணை ஒரு பாகம் வைத்தாய். உமையன்னைக்கு உன்னுடைய இடபாகத்தினை தந்தருளினாய். அது மட்டும் இல்லாம எண்கணம் போற்ற இல்லம் நம்பி இது பிச்சைக்கோள் நம்பி. என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 18 கணங்கள், 17 கணங்களும் போற்றுகின்றது, இறைவனை போற்றி கொண்டிருக்கின்றது. இல்லம் நம்பி இடு பிச்சைக்கோள் நம்பி. எப்படி சொல்றாரு பாருங்களேன். அதாவது எல்லா கணங்களும் உன்னை போற்றுகின்றது தலைவனேன்னு சொல்லிட்டு உன்னை போற்றி புகழ்ந்து பாடி ஆடுது. அது மட்டும் இல்லாம பெண்ணை ஒரு பாகம் வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது நீ பிச்சையை ஏற்கலாமா? இப்படி சிறப்பா சொல்றாரு பாருங்க. பிச்சை ஏற்று போற நீர் எல்லா லோகங்களும் எல்லா உயிர்களும் உன்னை போட்டுருது, தலைவனா இருக்கு, நீ போய் பிச்சை கேட்கலாமா? அது போல பெண்ணை ஒரு பாதியில வச்சிருக்க. அவங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? பிச்சை கேட்டு போவது சரியோ அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பெருமையை போற்றி சொல்றாரு. அவ்வளவு சிறப்புக்குரியவன் இறைவன். இல்லம் நம்பி இடு பிச்சைக்கோள் நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்றாங்க. அடுத்தது 9வது பாடல். காண்டு நம்பி கடல் சேவடி என்றும் கலந்து உன்னை காதலித்து ஆழ்செய்கிற்பாரை ஆண்டு நம்பி அவர் முன்கதி சேர அருளும் நம்பி குருமா பிறை பாம்பை தீண்டு நம்பி சென்னியில் கண்ணி தங்க திருந்து நம்பி பொய் சமன் பொருளாகி ஈண்டு நம்பி இமையோ தொழு நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. அதாவது காண்டு நம்பி கடல் சேவடி என்றும் கலந்து உன்னை காதலித்து ஆட்சேய்கிற்பாரை ஆண்டு நம்பி. அதாவது கடல் சேவடி சுவாமியுடைய அந்த திருவடி இருக்கு இல்லையா, அது வீர கடல் அணிந்திருக்கின்ற சேவடி. அந்த சேவடி எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் இந்த சூளை நோய் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திலகவதியார போய் கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க. அதாவது இறைவனுடைய திருவருளே சொல்லிட்டு பற்று அறுப்பா தம்மை பணிந்து பணி செய்வீர் அப்படின்வாங்க. அதாவது பற்று அறுக்கும் இறைவனின் திருவடியை பணிந்து பணி செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநீற்றினை திருநாமம் ஓதி கொடுப்பாரு. அப்ப பற்று அறுப்பதான் திருவடிகளை எல்லாம் இறைவனுடைய திருவடியை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுடைய பற்றை எல்லாம் அறுக்கக்கூடியவர் சிவபெருமான். வேறு பற்று இல்லையா,
அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடைந்தார் அடிநாய் ஊரன். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே திருசோற்றுத்துறையில சொல்வார், யாரெல்லாம் சிவபெருமானை அடியார்கள் அவங்க அற்றார் அடியார் சொல்லுவாங்க. மற்ற சுற்றங்கள் தொடர்பெல்லாம் அற்று இறைவனை அடைந்தார்களோ அவர்களுக்கு அடியவனாகிய நாய் போன்றவனாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அப்ப இந்த இறைவன் திருவடியை வணங்கும் போது நமக்கு மற்ற பற்றுகள் தானாகவே விலகிடும். இதுதான் ஒரு முக்கியமான சூட்சும கருத்து. இப்ப அதுதான் சொல்றாங்க, அந்த திருவடியை நம்ம எப்போதும் காண வேண்டும். அடியார்கள் அதுதான் விரும்புவாங்க இல்லையா, அந்த திருவடி தரிசனம் பெற வேண்டும். உள்ளத்துல நினைப்பாங்க, கண்ணார காண வேண்டும் நினைப்பாங்க. அப்ப காண்டு நம்பினா உன் திருவடியை காண வேண்டும் இறைவா, கனவிலும் நினைவிலும் திருவடியை தொழ வேண்டும். அது கழலணிந்த திருவடிகள். அதை என்றும் கலந்து உன்னை காதலித்து, இதுதான் முக்கியம். இந்த கலந்துனா அந்த திருவடியை தியானிக்க வேண்டும், போற்ற வேண்டும். அதனால இறைவன் மீது காதல் ஏற்படும், அந்த அன்பு ஏற்படும், உன்னை காதலித்து. அப்ப நல்லா கவனிங்க, இந்த கடல் சேவடி என்றும் கலந்து திருவடியோட கலந்து ஒற்றுமைப்பட்டு தியானிக்கும் பொழுது இறைவன் மீது அன்பு பெருகும். இதுதான் சூட்சமம். அப்ப உன்னுடைய திருவடியை கனவிலும் நனவிலும் தொழுது கலந்து தியானிக்கும் பொழுது மேன்மேலும் அன்பு பெருகுகின்றது. அப்படி உன்னை காதலிக்கும் அடியார்களை ஆட்செய்கின்றாய், அப்படி அவர்களை நீ ஆட்கொள்ளுகின்றாய், ஆளுகின்ற நம்பிக்கை. இவ்வாறு உன்னை காதலித்து திருவடியை நினைத்து மேலும் மேலும் அன்பு எழுகின்றது. எழுகின்ற அன்போடு வணங்குபவர்களை ஆட்கொள்கின்ற இறைவா, அவர் முன்கதி சேர அருளும் நம்பி. எவ்வளவு சிறப்பு பாருங்க. பதிக பயன் கடைசி பாடல்ல பாதி இருக்கு, இல்ல இங்கேயே சொல்லிட்டாங்க சிறப்பு. திருவடியை அன்போடு உள்க வேண்டும், நினைக்க வேண்டும். இறைவன் மீது மேலும் மேலும் காதல் தோன்றும், அன்பு தோன்றும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறார் சுவாமி, அவர் முன் கதி சேர அருள் நம்பி. அதாவது முன்கதினா உயர்கதி, உயர்கதினா சிவலோகம் தான். அப்படி யாரெல்லாம் திருவடியை வணங்கி மேலும் மேலும் அன்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்கதியாகிய சிவலோகத்தை அருளும் நம்பி, அருளுகின்ற இறைவா. இது பேரருள் இல்லையா. திருவடியை வணங்குபவர்களுக்கு சிவலோகத்தினை அளிக்கும் இறைவனே, நீ எப்படிப்பட்டவன்? குரு மா பிறை, அதாவது பெரிய பிறையை சூடியவன். சொல்ல அப்ராகிருத சந்திரன், அப்ராகிருத சந்திரன் அப்படின்ற இளம் பிறை அணிந்தவன். அந்த அந்த பிறை மட்டும் இல்ல, வேற என்ன அணிஞ்சிருக்காரு சுவாமி? பாம்பை அணிந்தவர் இல்லையா. திங்களோடு என்ன சொல்லிருக்காரு, இந்த பாம்பையும் அணிந்தவர். இந்த தீண்டு நம்பி சென்னியில் வேற என்னன்னு வச்சிருக்காரு? சென்னியில முடியலன்னு பாத்தீங்கன்னா கன்னி, அதாவது கங்கையை வச்சிருக்காரு. தங்க திருந்து நம்பி, இதெல்லாம் திருந்துமாறு, பொருந்துமாறு, தங்குமாறு, திருந்துமாறு சடமுடியில வச்சிருக்காரு. என்ன கங்கையை வச்சிருக்காரு. அப்புறம் கொடிய ஆழகால அந்த கொடிய நஞ்சினை உடைய பாம்பை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இளம் பெரிய வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட திருமுடியை உடைய இறைவா, பொய் சமன் பொருளாகி ஈண்டு நம்பி. சமணர்கள் பொய் சமயம் தான், அதுல பொய் பொருளைதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்தவர்களும் அந்த சமயத்தின் பொருளாகவும் விளங்குபவன் நீதான் அப்படின்றாங்க. அப்ப அந்த சமயத்துக்கு ஏற்ற பொருளாகவும் விளங்குபவன் நீதான். அதாவது மறைந்து அதுல இருக்கின்றாய் நீதான். எல்லா சமயங்களும் போற்றுகின்ற தெய்வம் நீதான், அதற்கு உட்பொருளாகவும் விளங்குபவன் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. இமையோ தொழு நம்பி, தேவர்களும் தொழுகின்ற இமையவர்களை கண்ணை இமைக்காம இருக்கிறவங்க தேவர்கள், அவர்களும் தொழுகின்ற நம்பி இறைவா, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாய், எப்பிறப்பெடுத்தாலும் அடியவர்களை தொடர்ந்து அருள் செய்கின்ற இறைவனே என்றாங்க. 10வது பாடல். கரக்கும் நம்பி கசியாதவர் தம்மை, கசிந்தவர்க்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் நம்பி பெருக கருத்தா. அதோட fill in the blanks முடிஞ்சிச்சு. அதாவது கரக்கும் நம்பி கசியாதவர் தம்மை, உள்ள முருகி கசிய வேண்டும். சூட்சம் என்னன்னா, அதாவது சுவாமிக்கு செய்கின்ற பூஜைகள் தொண்டுகள் எல்லாம் சிறப்பு, எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன வேணும்னா உள்ளம் கசிந்துருக வேண்டும். சிவபெருமானை பொறுத்தவரை அதுதான் அடிப்படை தகுதியே. அவ்வாறு உள்ளம் கசிந்தாலே போதும், அடுத்த தொண்டுகளா சுவாமி நமக்கு அருள்வார். அப்படி அந்த உள்ளம் கசியாதவர் தம்மை கரக்கும் நம்பி, அவர்களுக்கு இறைவன் வெளிப்பட மாட்டான். அதுதான் கரக்கும்னா ஒளிஞ்சிடுவார் சுவாமி, உங்களை பார்த்து பயந்து ஒளிஞ்சிடுவார். இப்ப கசியாத உள்ளம் கசியாமல் சுவாமிக்கு தொண்டு செய்யும், இதுதான் அடிப்படை. உள்ளம் கசிந்து அன்போடு செய்ய வேண்டும். இப்படி கசியாதவர் தம்மை
கறக்கும் நம்பி. அவங்கள பார்த்து சுவாமி ஒளிஞ்சிடுவார், அருள் செய்ய மாட்டார். ஆனா கசிந்தவருக்கு, அப்படி உள்ளம் கசிந்து அன்பு செய்பவர்களுக்கு, தொண்டு செய்பவர்களுக்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் நம்பி. யாரெல்லாம் கசிந்து உருகுகின்றார்களோ அவர்களுக்கு இம்மை இப்பிறப்பிலையும் அம்மையில் வரு பிறப்பு உண்டாகினால் இருந்துச்சுன்னா, ஒரு பிறப்பு இருந்துச்சுன்னா அதுலயும் இன்பம் பெருக்கும் நம்பி. பாருங்க, அடியார்களுக்கு கசிந்து உள்ளுருக்கும் அடியார்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துணை செய்வான் இறைவன். கசிந்து உருகும் அடியார்களுக்கு இம்மையோடு அம்மையில், இந்த பிறப்பிலும் இந்த பிறப்பில் அந்த கசிந்து உருகிய காரணத்தால் அம்மையிலும் ஒரு பிறப்பிலும் இன்பம் பெருக்கும். பெருக்கு நடக்கும். இன்பம் வந்து எல்லையில்லாம வந்துட்டு இருக்குமா, வந்துகிட்டே இருக்குமா. அவ்வாறு இன்பத்தை அருளுகின்ற இறைவா பெருக கருத்தா. அப்படியா? லிப்ட் யாரும் சரியா மூடல. சரி சரி சரி. அதாவது இது ஒப்பில்லாத 12 சிறந்த அருள் கருத்து கொண்ட பதியம். 12,000 பொன் பெற்றது. அதற்குரிய குறிப்பு இதுல இருந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த முழுவதும் யார் யாரெல்லாம் உணர்றாலோ எல்லாருக்கும் இவ்வளவு செல்வம் கடை கொடுக்கணும் கஷ்டம்னு சொல்லிட்டு சுவாமி மறைச்சாரான்னு தெரியல. ஏன்னா இது ஒப்பில்லாத 2 பதிகம் பாடி 12,000 பொன் பெறுகின்றார். இதை முழுவதும் படிச்சா அடியாறு பெருமக்கள் கேட்கறவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாரோ சுவாமி என்னன்னு தெரியல. ஒரு சிறு பகுதியை மறைச்சிட்டாரு. இருந்தாலும் நமக்கு முன்னாடியே பதிக பயன் கிடைச்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வாறு திருவடியை வணங்குபவர்களுக்கு, கடல் சேவடியை வணங்குபவர்களுக்கு, திருவடியை கலந்து காதல் செய்கின்றவர்களுக்கு முன்கதி சேர அருள் நம்பி. சிவலோகத்தை அருளுகின்ற இறைவான்னு சொல்லியாச்சு. சிவலோகம் கசிந்து உருகி இறைவன் திருவருளால் பெறுவோம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். இதுல வந்து நிறைய அருட்கருத்துக்கள் கோமல் ஐயாவுடைய அந்த அருள், அவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த அருளுரையில இருந்து எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு ஒரு சில குறிப்புகளை வந்து சேர்த்து சொல்லியிருக்கேன். இதுல அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் ஏதாவது பிழை ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே நான் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமம்மா. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு கருத்து கொண்டு போயிருக்கிறீங்கம்மா. இதுல வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கே வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு நீங்க அந்த தலத்தினுடைய சிறப்பு வேற எவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த தலத்து திருமுதுகுன்றத்துடைய சிறப்பு என்ன அப்படின்றத எடுத்து கொடுத்தீங்க. அது 5 கோபுரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், போயிருப்பாங்க எல்லாருமே. இப்ப திருமுதுகுன்றம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திருமுதுகுன்றத்தையும் அந்த சிறப்பு எல்லாம் எடுத்து அந்த 5 சுற்றுகளுடைய அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. கைலாச பிரகாரம் அப்படின்னு சொல்லி, வன்னியடி பிரகாரம், 63 பிரகாரம் சொல்லி, அந்த பிரகாரம்லாம் நாங்க புதுசா இன்னைக்குதான் கேட்டிருக்கோம். அந்த 5 முகத்தை, அந்த 5 சுற்றுக்கும் ஒரு தலத்துக்கு ஒரு சுற்றுக்கும் ஒரு பெயர் இருக்குன்றதே விளக்கம் எடுத்து கொடுத்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த கோயிலுடைய சிறப்பு, அது யாரெல்லாம் வழிபட்டாங்க, விநாயகர் பெருமக 2வது படை வீடுன்றது இன்னைக்கு புதுமையான ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த தலத்தினுடைய சிறப்புல ரொம்ப அழகா சொன்னீங்க. தீர்த்தம் என்ன, வன்னிமரத்துக்கு ஒரு சிறப்பே சொல்லிட்டீங்க. 4 வகை தீர்த்தம் இருக்கு அப்படின்னு. அதாவது முக்தி கொடுக்கும் அப்படின்னு. அதுல முக்கியமா என்ன சொன்னீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம அங்கெல்லாம் எல்லாமே நினைத்தால் முக்தின்னு ஒவ்வொரு தளத்தும் சொல்லுவோம். இல்ல, அந்த 5மே பிறந்தாலும் இறந்தாலும் நினைத்தாலும் வணங்கினாலும் எல்லா இடமும் நினைச்சாலும் அந்த திருமுதுகுன்றத்துக்கு அவ்வளவு ஒரு சிறு முக்தி கிட்டும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகான ஒரு திருத்தலத்தை பத்தி அந்த ஆழத்து பிள்ளையார் இருக்காரு இல்லையா, அவருடைய விளக்கமும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. தலத்தினுடைய சிறப்பு மிக அருமையுமா. முன்னோட்டமா நல்லா எல்லாத்தையும் கொடுத்தீங்க. அடுத்ததாக இந்த பாடலுடைய விளக்கம், அப்பாப்பாப்பா ரொம்ப சிறப்பு. என்ன அழகு. ஒவ்வொரு பாடல்லையும் ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது இந்த மெய்யை முற்ற பொடி பூசின்றதுக்கு அவர் திருமேனி முழுதும் எப்படி இருந்ததுன்றத திருஞான சம்பந்தர் பாடல் மூலியமா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த மாதிரி திருமேனி முழுதும் திருநீட்டு பூசிட்டு ஒப்பில்லாத ஒரு நம்பி இல்லையா பெருமான். அவரை பத்தி அதை சொல்லி, செஞ்சடை எல்லாத்தையும் சொன்னா நாளி ஆகும், நானே சொன்ன மாதிரி ஆயிடும். மற்ற செஞ்சடை மேனி எப்படி இருக்குன்னா அந்த ஞானத்தினுடைய அடையாளம். அது திருமூலர் பாட்டுல கூட ஒரு விளக்கம் இருக்குன்றதையும் அதிக அழகா எடுத்து கொடுத்தீங்க. செம்போனுமேன்ற ஒரு திருமேனியாக இருக்கக்கூடிய பெருமான். அதுக்கப்புறம் அந்த வேதத்தை ஓதுறாங்க இல்லையா, வேதத்துல விரித்து சொல்லியிருக்கிறாங்க ஞானியர்களுக்கு எல்லாம். அந்த வேதத்தை எதுக்கு விரித்து கொடுத்திருக்கிறாரு பெருமான்னு, நம்மள மாதிரி இருக்கிற ஆன்மாக்கள்லாம் அந்த அறநெறிய உய்யும் பொருட்டு, உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர் உடங்களும் உய்யும் பொருட்டு அந்த அறநெறியெல்லாம் விரித்து கொடுத்திருக்கிறாருன்றத
அவ்வளவு அழகா அந்த பாடல் மூலியமா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் ஆடவுல சிறந்தவர் தான் அவர் யாரு? பெருமானு சிறந்தவர் தான். நம்பி ஆரூரும் சிறந்தவர் தான்ன்றது அந்த நம்பி நம்பின்னு பெருமானே நம்பி நம்பின்னு சொல்லி அந்த பாடல் முழுதும் அவ்வளவு ஒரு அழகு. இன்னைக்கு அது எப்பவுமே இந்த ஏழாந்துல சில பாடல்லாம் அப்படியே நம்மள மனசையே உருக்கிடும். அந்த மாதிரி இந்த பாட்டை நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது மாதிரி சந்திரனுக்கு அழகா ஒரு பெயரே சொன்னீங்க. பிரகாச சந்திரன் சொன்னீங்க இல்லையா? ரொம்ப அருமை. அந்த அடியார்கள்லாம் அந்த அந்த எப்படி அணிஞ்சிருக்கிறாருன்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் முருகனை பத்தி சொன்னீங்க. முருகனுக்கு அத அவரு எல்லாமே ஒண்ணுதான். முருகனுடைய பேத சக்தி, சிவனுடைய பேத சக்தி எல்லாம் முருகன், அம்பாள் எல்லாம் வரான்ற அந்த கருத்தை எடுத்து சொல்லி அந்த பாடலையும் ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அதுக்கு அடுத்ததாக அந்த கஜாசுரனை எல்லாம் சுட்டி அந்த யானை தோழி போர்த்தி இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா எனக்கு அதுல ஒரு விளக்கம் வந்து புதுமையா அன்னைக்கு கிடைச்சது அடியனுக்கு. ஏன்னா நான் வந்து அந்த அதாவது என்னன்னா அந்த யானையினுடைய தோல் அவ்வளவு ஒரு அனலா இருக்குமா. அந்த அனலை அவர் போத்திக்கு அவர் எடுத்து போத்தன யாராலையும் தாங்க கூட முடியாதான். அதனாலதான் அங்க இருக்கிற அசுர தேவர்கள் அம்பாள் எல்லாருமே ஓடிட்டாங்க, இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாருமே ஓடிட்டாங்கன்னு நான் வரைக்கும் படிச்ச மாதிரி இருந்தது. ஆனா நீங்க சொன்னீங்க அவர் வந்து எப்படி இருந்தாரா பெருமான் அப்படியே அந்த தோற்றத்தோட அந்த சக்தியை மத்தவங்களை தாங்க முடியாத எல்லாரும் விலகி போயிட்டதா அப்படின்னு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இது எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுதுமா. அது இந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த யானை தோலை போர்த்தியது அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தது. அடுத்ததாக அந்த என்னது அந்த நஞ்சு இருக்கு இல்லையா? காற்று பட்டே அந்த நஞ்சு என்னது எல்லா வீரர்களும் அழிந்துருன்றதுனாலதான் பெருமான் அந்த நஞ்சை உண்டாரு. அந்த நஞ்சை உண்டதுனால என்னது அந்த பெருமான் நஞ்சை உண்டு அமுதர்கள் என்னது அடுத்ததாக வந்தது தேண்ட அமுதத்தை தேவர்கள் எல்லாம் வழங்கினாரு அப்படின்ற அந்த கருத்து ரொம்ப சிறப்பு. பூணூலுக்கு ரொம்ப அழகா அந்த பூணில அழிந்த நம்பின்னா அதுக்கு நல்ல வேதம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? சாமி வேதத்தை சொல்ல வேதம் தான் அவர் தொடர்ந்து கொண்டே இருக்குது. உப்புரு நூல் அணிந்திருக்கிறான்ற அந்த கருத்து ரொம்ப அருமையான ஒரு கருத்தா அடி எனக்கு பட்டதுமா. அது 5 தொழில் ஆட்டுகின்ற யாருக்கோசம் நம்ம ஆன்மா உயிர் போட்டுதான் நடனம் ஆடிட்டு இருக்காரு. இந்த திருமுதத்தை பத்தி திரு நடனத்தை பத்தி சிறப்பு நம்ம 7ஆம் சூத்திரம் கூட நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு ரொம்ப அருமையான விளக்கம்லாம் எடுத்து இந்த பாடல் மூலியமா எடுத்து கொடுத்துருக்கீங்கம்மா. அப்புறம் அங்கம் எனக்கு அங்கன்னா 6 அங்கன்னா பெருமானுடைய 6 அங்கம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த வேதத்தையே அது விரித்து உரித்து பெருமான் அருள் புரிகின்றாருன்றத அருமையா எடுத்து கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்ம என்னன்னா இறைவனை மனதுல நினைக்கணும், எப்படிலாம் நினைக்கணும், அந்த அமுதம் போல ஊறுகின்ற அந்த மனசு வரணும், அந்த பரம்பொருள் தான் எல்லாமே அப்படின்ற அந்த எண்ணத்தோட நம்ம வழிபாடு பண்ணணும்ன்ற அந்த அருமையான ஒரு கருத்து சிறப்பு சிறப்பு. அப்புறம் 5 ஐம்புலங்களையும் அடக்கணும் இல்ல, அதுக்கு என்ன என்ன துணை வேணும்? நம்ம இறைவனுடைய துணை இருந்தாலும் ஐம்புலங்களையும் அடக்கணும் அப்படின்ற அந்த கருத்து. வெள்ளடி கருகா அவருடைய சிறப்பு பத்தி எல்லாம் சொன்னீங்க. வெண்மையான அவனது ரிஷப வாகனம் தான், எப்படி பெருமானுக்கு ஒரு வாகனம் தான் எல்லாம் ரிஷப வாகனம்ன்ற அந்த கருத்தையே ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அதாவது அடியார்களுக்கு எல்லாம் எல்லாமே இந்த பாட்டுல அடங்கி போச்சுமா. எப்படி நம்ம உலகம் உயிர் போட்டு நம்ம எப்படி ஆடணும் முதல்ல என்னென்ன அடையணுமோ அந்த கருத்து ஒவ்வொன்றையும் இந்த பாடல்ல எல்லாமே இந்த ஒரு பதியத்தை படிச்சாலே நம்ம திருமுறையும் படிச்ச மாதிரிதான். அவ்வளவு அழகா அந்த திருமுறையெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பேரின்ப வில்லத்திய அருளுகின்ற பெருமான் இல்லையா? நம்ம எந்த பேரின்பன் அவருடைய திருவடி தானே. அந்த அருளுகின்ற பெருமான் அதை நினைச்சு வழிபாடு செய்கின்ற அந்த அடியார்களை எல்லாம் எப்படி காப்பாரு, அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்க, அவங்களோட நோயெல்லாம் தீப்பாருன்றது மாதிரி அந்த அழகா அந்த ஒவ்வொரு பாடலுடைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் இன்னொன்னு சிறப்பு இதுல எனக்கு புரிஞ்சுக்கிட்டது வந்து பிச்சை ஏற்று ஒவ்வொரு ஊரா போக்கல அந்த பைஞ்சல தளத்தை பத்தி கூட சொன்னீங்க. ஆனா எப்படி போறாரு வீடுதோறும் செல்லக்குள்ள அப்படின்னா ஆடி பாடி கூட வந்து பிச்சோடு சொல்லக்குள்ள எனக்கு ஒரு இதாவே வந்துருச்சு. அப்பாப்பா இந்த மாதிரிலாம் நம்பி யாரு பாடி இருக்கிறாரு பெரும்பாட, எவ்வளவு ஒரு தோழமை இருந்தா அவர் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடி இருப்பாருன்ற அந்த கருத்தை நான் உணர்ந்து கொண்டேன். ஆடி பாடிதான் வரணும் அந்த பாட்டுல அந்த வரி வந்து அதுல எனக்கு புரியல. ஆனா நீங்க சொல்லக்கூடதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பற்பல சமயங்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவன், அண்ட சராசரங்களுக்கு அவர்தான் தலைவன் அப்படின்ற அந்த கருத்தில் எடுத்து செஞ்சேன். அப்புறம் ஒவ்வொரு திரிபுரத்தை எடுத்து அந்த வரலாறு எல்லாம் எடுத்து சொன்னீங்க. அடுத்த பாடல்ல வாசகம் அப்பா சிறப்பு. இந்த பிரணவன்றது தமிழ் வாசகமாவும் நடிச்சுக்கலாம், பிரணவன்றத வாசகமாவும் பொருளாக விளங்குகின்ற பெருமான்றத அந்த வரி ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. எல்லாமே அவன் தான் விளங்குகின்றான் இல்லையா? சொற்களின் வடிவமாகவும் பொருள்களின் வடிவமாகவும் உலகத்தின் தோற்றமாக விளங்கக்கூடிய பெருமான் தான் அந்த ஓம் என்ற பிரணவத்துக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. ரொம்ப சிறப்பு. எல்லா பாடலுமே அழகா எடுத்து கொடுத்தீங்க. அவர் கழலை பத்தி அந்த பெருமானுடைய திருவடியை காண்போம்
அது எப்படி நம்ம மனப்பற்றி விரும்பி அவர் ஆட் செய்யணும் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போனீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. பெருமானுடைய சிறப்பு அப்படியே அவருடைய பெருமைகள், அவருடைய என்னென்ன அணிந்திருக்கிறாரு, அவர் தலையில என்ன அணிஞ்சிருக்காரு, நாகம் அணிஞ்சிருக்காரு, கொண்டமன் அப்படின்னு ஒவ்வொரு அந்த சிறப்பு திருமேனியும் எடுத்து அழகா அந்த 10 பாடல் மூலியமா எல்லாமே அருமையான ஒரு கருத்து கொண்டு போயிருக்கீங்க. அருமை அருமை. உங்களுக்கு எத்தனை முறை நாங்க நன்றி சொன்னாலும், ஏன்னா சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அருமையான ஒரு கருத்தை எப்படிலாம் புகுத்தணும், நாங்களும் படிக்கிறோம். ஆனா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் விளக்கம் சொல்ல வராது. ஆனா அருமையான கருத்தெல்லாம் எடுத்து ஒவ்வொரு பாடல் மூலியமா வரிக்கு வரி விளக்கம் எடுத்து கொடுத்து, ரொம்ப அழகா அங்க இருந்து சில பாடலாம் எடுத்து கொடுத்து, ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. உங்களுக்கு கோடான கோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்து பாடல் பாடி எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. இது போக வேண்டாம். நம்ம குழு நேரம் கிடையாது. எவ்வளவு நாள் வேணாலும் பேசலாம். அடியார்களை இருந்து அவங்களுடைய கருத்தை உங்களுக்கு ஏதோ புதுசா ஒண்ணு தோணுச்சா, எனக்கு இந்த பைங்கிலி பத்தி அம்மா தளத்தை பத்தி சொன்னாங்க இல்லையா, அப்புறம் வெள்ளடை குருகா ஒரு வெள்ளடை அந்த தளத்தை பத்தி உள்ள இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு மனசுலயும் ஒரு ஆழமா தைக்கும். அப்போ உங்களுடைய கருத்தை எடுத்து நீங்க பரிமாற்றம் பண்ணலாம். ஆனா அடியார்லாம் யாரும் போக வேண்டாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நமமா. அருமை அருமைமா. மற்ற அடியார்கள் பேசலாங்கம்மா. அம்மா, இந்த அருள் தலம் நீங்க கொடுத்தது இறைவன் திருவருளால கிடைச்சது. உங்க திருவடியை வணங்கி